மனமே நீ மாறிவிடு. மலையோ அது பனியோ நீ மோதிவிடு. देखिए, जिन लोगों के मोबाइल नंबर में 14 या 41 एक साथ आ रहा है, जैसे 983341 या 9 கருவாக்கி உருவாக்கி என்னையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. எங்கும் நிறைந்தோனே எல்லை இலாதானே, எங்கேயும் எப்போதும் என் குலம் காப்பவனே. நெஞ்சம் துணிய துணையாய் வருவாய், நேர்மறை உணர்வுகள் பெருகிடச் செய்வாய். உடலில் உறுதியை பெரிதாய் தருவாய், உனை உணரும் அறிவை என்னுள்ளருள்வாய். சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. கருவாக்கி உருவாக்கி என்னையாண்டு காத்தருளும் இறைவா நன்றி. வல்லமை தந்து நீ வளர்ச்சி கொடு, அகத்திலும் புறத்திலும் மலர்ச்சி கொடு. வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு, வளர்ச்சி கொடு, மலர்ச்சி கொடு. Recording in progress.
வாழ்க வளமுடன். இந்த நாள் இனி நாளா. ஃப்ரெண்ட்ஸ், நான் பேசுறது கேக்குதா? ஸோ இன்னைக்கு நம்ம ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படிங்கிற நிலைமைக்கு நம்ம இருக்கிறோம். காரணம் என்னன்னா, வெற்றிகரமான சிறப்பான 4வது நாள் இன்னைக்கு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஃபிளைட்டு டேக் ஆஃப் ஆகி இன்னைக்கு வெற்றிகரமான 4வது நாள். இன்னைக்கு 4வது நாள்ல எந்த பிரச்சனையும் இல்லாமல், எங்க அட்மின்ல சொன்னாங்க, இன்னைக்கு எந்த பிரச்சனையும் கம்ப்ளைண்ட்ஸ் வரலைங்க. அந்த பழைய பிரச்சனையில ஒரு சிலர் மட்டும்தான் அவங்க அதன் தொடர்பாக பேசிட்டு இருக்காங்க. புது என்ட்ரி போடுறவங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம சீராக பொறுப்புணர்ந்து செயல்பட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. இது நமக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஏன்னா நான் முதல்ல சொல்லுவேன், லேர்ன், டீச் அப்படின்னு சொல்லுவேன். முதல்ல நம்ம கத்துக்கணும், டீச் பண்ணணும், அப்புறம் நம்ம கோலை ரீச் பண்ணிக்கணும். 4வது நாள்லயே நம்ம நம்முடைய குறிக்கோளை ரீச் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இதைத்தான் நம்ம தொடர்ந்து பண்ணணும். அப்பதான் சிறப்பாக செயல்படுத்த முடியும். இந்த இடத்துல மென்மேலும் இந்த சிஸ்டத்தை மெருகேற்றுவதற்காக நம்ம சிஸ்டத்துல இருந்து நமக்கு ஆரம்பத்திலிருந்தே வழி நடத்தி கொண்டிருக்கும் ஐயா ராமலிங்கம் சார் அவர்களை நான் இங்க வரவேற்கிறேன். சார் வாங்க, எங்களுக்கு அழகான மொழிகள்ல எங்களுக்கு வழி நடத்துங்க. தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் சார். ஸ்பீட் கேஷ் குடும்ப உறவுகளுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். இப்ப என்ன பேச சொல்லியிருக்கிறது எதுக்குன்னா, நண்பர்களே, உங்களுடைய டீம் லீடர்ஸை உள்ள வர வைக்கிறதுக்காக ராஜா சார் என்ன சொன்னா, ஒரு 5 நிமிஷம் நீங்க பேசுங்க சார், அதுக்குள்ள எல்லா லீடர்ஸும் நம்ம லீடர்ஸ் வர வச்சிருவாங்க அப்படின்ட்டு. எனக்கு பேசுறதுக்கு இங்க வேலையே இல்லை. நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ள ஒரு 300 தாண்டணும். நண்பர்களே, ஒரு விஷயத்த நான் திரும்ப சொல்லிடுறேன். நான் சொல்ற விஷயங்கள் உங்களுக்கு கஷ்டமா இருக்கா இல்லைன்னு தெரியாது. ஒவ்வொரு நபரும் இதில் பொறுப்போட இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். ஏதோ 10 நபர்கள் இருக்காங்க, 100 நபர்கள் இருக்காங்க பொறுப்போட அப்படின்னா இது முடியாது. 2600 என்ட்ரியை கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. இன்னமும் நம்ம இந்த சிஸ்டத்துக்கு 2 ஐடிக்கு மேல ஆக்டிவ் பண்ணாம 3வது ஐடி போட முடியாம வச்சிருக்கோம். இன்னைக்கு விட்டா நீ 10,000 20,000 கூட தாண்டி போகும். அது முக்கியம் அல்ல. நீங்களாம் சரியான இடத்துல சீட்டிங் ஆயிருக்கீங்க, சரியான இடத்துல நின்றுக்கீங்க, சரியான களத்துல விளையாண்டுட்டு இருக்கீங்க. நான் சொல்ல போற விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்காக தான். நான் ஏதோ உங்களை ஏதாவது பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது நண்பர்களே. இங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பானவர்கள், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ராஜெக்டை வழிநடத்தி கொண்டு கூடிய தகுதியான நபர்கள் தான் இங்க இருக்கீங்க. சாதாரண மனிதர்கள் கிடையாது. இன்னைக்கு காலையில இருந்து பாத்தீங்கன்னா, சங்கர் சார் இன்னைக்கு ஒரு 100 பேருக்குள்ள பிரச்சனையை கிளியர் பண்ணிருக்கோம். இன்னமும் இப்ப இருக்குது. எல்லாமே அந்த 4, 7 இந்த 2 நாள்ல நடந்த இஷ்யூஸ் தான். எனக்கு எத்தனை பேருக்கு டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு, எவ்வளவு ஹாப்பியா இருக்கும். ஒரு சில பேருக்கு நடக்கும். என்ன காரணம்னா, இப்பயும் அந்த தப்பை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நண்பர்களே. ராஜா சார் கண்டிப்பா பிரசன்டேஷன் வந்துருவாரு. நான் அதுக்கு முன்னாடி எனக்கு மட்டும் ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கிறேன். இப்பயும் அந்த தப்பை பண்றோம். என்னன்னா, ஒருத்தட்ட பணம் ஒருத்தர் அப்ரூவல் இல்லாம எதுக்கு நீங்க ரிஜிஸ்டர் பண்றீங்க? நான் கேட்கிற கேள்வி என்னன்னா, தயவு செஞ்சு உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், ஏன் மறுபடியும் அந்த வேலையை பண்றீங்க? 20 ரூபாய் பின்ன வேஸ்ட் ஆக்கிட்டு அந்த நபரையும் டென்ஷன் பண்ணி அவன்கிட்ட காசு இருக்கு, காசு வேலட்ல பேக்ல இல்லாம எதுக்கு பண்றீங்க? என்ன காரணம்? எத்தனை நண்பர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க தெரியுமா? இன்னைக்கு பாவமா இருக்கு நண்பர்களே. இது விளையாட்டு வியாபாரம் இல்ல, இது ஒரு வாழ்க்கை பிரச்சனை. ஒவ்வொருத்தரோட இந்த ஸ்பீட் கேஷ்ங்கிறது ஒவ்வொருத்தரோட குடும்பத்தோட வாழ்க்கை. இது அதுதான் இந்த தலைமுறையை மாற்றக்கூடியதுக்கு, ஒரு பொருளாதாரத்தை மாற்றக்கூடியதுக்காக வந்த ப்ராஜெக்ட் இது. தயவு செஞ்சு நண்பர்களே, உங்களை எந்த வகையில கேட்கணும்னு தெரியல. ஒருத்தருக்கு புரிய வைக்காம எதுக்கு ரிஜிஸ்டர் பண்றீங்க நண்பர்? எதுக்காக பண்றீங்க? என்ன காரணம்? சார், ஒருத்தர் எல்லாத்தையும் எல்லா வேலையும் பாத்திர முடியும்னு நினைக்கிறீங்களா? சங்கர் சார் மட்டுமே எல்லா வேலையும் பாத்திர முடியுமா? இல்ல பாபு சார் எல்லாரையும் எல்லா வேலையும் பாத்திர முடியுமா? இங்க இருக்கிற இந்த சிஸ்டம் மேனேஜரா வந்திருக்காங்களே, 25 டைரக்டர் கொடுத்து அவங்க பாத்திர முடியுமா? இது குடும்பம் பெருசா ஆயிட்டு இருந்தா நம்ம பொறுப்பெடுத்துக்கணும். நம்ம இன்னைக்கு ஒரு 10 பேர் பாருங்க, சார் நான் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார், நான் என்ன பண்ண முடியும்? நான் அப்ளைன் எடுத்து பேசி, சங்கர் சாரு இன்னைக்கு ஒரே கோயம்புத்தூர்ல இருக்கோம், ஒரே ரூம்ல இருக்கோம். அவர் நான் கூட ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்தேன். காலையில இருந்து எல்லார்ட்டையும் பேசிட்டு இருக்காரு.
இன்னைக்கு பாருங்க 360 ரீபத் ஐடி வந்திருக்கு நண்பர்களே. 360 ஐடியும் அதை எத்தனை பேர் ஆக்டிவ் பண்ணிருக்கேன்னு எனக்கு தெரியாது. நெருக்கி 40 பேர் அதை ஓபன் பண்ணி கூட பார்க்க தெரியல. அதை சொல்லி கொடுங்க. இந்த சத்யா மேடம் அழகா வீடியோ அவங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணிருக்காங்க. சிறு உதவிய அவங்களுக்கு என்ன தெரியுமோ அதை பண்ணிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஏனாதானு நினைச்சிடாதீங்க. தயவு செஞ்சு சொல்றேன். நம்ம கொடுத்திருக்கிறது ஒரு சிறிய பணம் 1000 ரூபாய் தான். 1000 ரூபாய் வச்சுதான் நீங்க 1 கோடி ரூபாய் வர முடியும், 2 கோடி வர முடியும்னா இதுல கிரௌட் இல்லாம வர முடியாது. சார் ஆண்ட்ரைஸ் யாரும் பண்ண வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு யாருக்கும் வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பிரசன்டேஷன் முடிச்சோன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. காலையில ஏர்லி மார்னிங் செஷன் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கிளாரிபிகேஷன் இருக்கும். இந்த 8 மணி ஜூம் மீட்டிங்ல ஒன்லி பாத்தீங்கன்னா பிரசன்டேஷன் மட்டும்தான். அதுவும் இந்த ஸ்ட்ரெங்த்துக்காக தான் என்ன பேச சொல்லியிருக்காங்க. நான் அதை முடிச்சிடறேன் ஒரே நிமிஷம். நண்பர்களே, இது உங்களுக்கானது நண்பர்களே, உங்களோடது. இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ் வந்து உங்களோடது. நீங்க பொறுப்பா இருந்தால் மட்டும்தான் நடக்கும். ஒருத்தர் பண்ற தப்புனால ஒரு 10 பேர் அப்படியே பாவமா இருக்கும். சார் எனக்கு பணம் வரல, எனக்கு பணம் வரல, எனக்கு பணம் வரல, எனக்கு பணம் வரல. என்ன காரணம்? பணம் சிஸ்டத்துல வந்து 80% ஒர்க்கை முடிச்சுட்டாங்க. நாளைக்கு நம்ம சாப்ட்வேர் பாப்பாவுக்கு ஆபரேஷன் முடிஞ்சிட்டு அப்படின்னா அவரும் கனெக்ட் ஆயிடுவாரு. ஒரே ஒரு நாள் இந்த சிஸ்டத்தை ஸ்டாப் பண்ணாங்கன்னா 20 சங்கர் சார் சொல்ற சேலஞ்ச் பண்ணிருக்காரு. ஒரு நபர் இன்ஆக்டிவ் ஐடி இருக்காதுங்கிறத சேலஞ்ச் பண்ணிருக்காரு. அப்ப இன்ஆக்டிவ் ஐடி இல்லாதப்ப நீங்க நிறைய பேர் இன்னைக்கு எத்தனை பேருக்கு வந்து அந்த ஐடி எல்லாம் மாத்தி கொடுத்துருக்காங்க? சார் அதெல்லாம் சீனியர் ஐடில உள்ள ஐடி, யாரு போனாலும் போகட்டும், அந்த ஐடியை மாத்துங்க. இன்னைக்கு இந்த கவின்குமார்ங்கிற ஒருத்தர் சம்மந்தம் இல்லாம நம்ம ஐடியில தப்பா வந்துட்டு உடனே மாத்தி கொடுத்தா எவ்வளவு பேர்? 25 பேர் எனக்கு வாழ்த்து சொல்றாங்க. திருவாசகம் சார் டீம்ல இருக்காரு, பழனியாண்டி டீம்ல இருக்காங்க. 2 பேர் சேர்ந்து கவின் பாபுங்கிற ரிமூவ் பண்ணிட்டு வேற ஆள போட்டாங்க. தப்பா பண்ணியாச்சு. அப்ப என்னன்னா தப்பு நம்மள்ட்ட இருக்கு நண்பர்களே. இந்த சிஸ்டம் சரியா இன்னொரு ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கும். நம்ம அடுத்த ப்ராஜெக்ட் போய் ஆகணும். ஒரு சின்ன சூட்சமா சொல்லிடுறேன். சீக்கிரமா 12 டைரக்ட் ரெஃபரல் யாரெல்லாம் போட்டு வச்சுட்டீங்களோ அவங்க எல்லாம் அடுத்த விஷயத்துக்கு நீங்க நகர்ந்துருவீங்க. இது வந்து ஒரு சூசகமா ஒண்ணு சொல்லி வைக்கிறேன். டைரக்ட் ரெஃபரல் யாரெல்லாம் 12 போடுறீங்களோ அவர்கள் வந்து அடுத்த பரிமாண வளர்ச்சிக்கு நீங்க தயாராகிறீங்க. அடுத்த ப்ராஜெக்ட் உங்களை ஃபர்ஸ்ட்ல அவங்க தான் எடுத்துக்குவோம். அடுத்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கு நீ இப்ப யாரு 12 டைரக்ட் ரெஃபரல் போடுறாங்களோ அவங்கள மட்டும் தான் எடுத்துக்க போறோம். ஆகவே நண்பர்களே, இந்த விஷயம் நீங்க வந்து பொறுப்போட இருக்கணும். நான் யாரையும் ஹர்ட் பண்றேன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. இன்னைக்கு நடக்க போற ஜூம் மீட்டிங்க உன்னிப்பா கவனிங்க. நம்ம 10% நபர்கள் தான் இந்த ஜூம்ல வர்றாங்க. 2600 என்ட்ரிக்கு 260 பேர் வர்றாங்க. அப்ப 10% தான் வர்றீங்க. இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. நாளைக்கு வந்து இந்த சிஸ்டம் ஸ்லோவா பொறுப்பு ஒவ்வொருத்தரும் எடுத்துக்கணும். பாபு எடுத்துக்குவாரு, முகமது எடுத்துக்குவாரு, ராஜா சார் எடுத்துக்குவாரு, ராமலிங்கம் எடுத்துக்குவாரு, அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் ஐடியா இருந்தேன்னா 1,00,000 நான் வெளில போறேன். எனக்கு வர போறது நான் போடுற டைரக்ட் ரெஃபரல் மட்டும் தான் வரும். எனக்கு மைண்ட் செட் பண்ணிட்டேன். நான் 100 டைரக்ட் ரெஃபரல் போட போறேன். ஃபர்ஸ்ட் லெவல்ல 12.5 லட்சம் வாங்க போறேன். செகண்ட் ரவுண்ட்ல 1 கோடி வாங்க போறேன். தேர்ட் ரவுண்ட்ல 8 கோடி வாங்க போறேன். 9 கோடியே 12,50,000 வாங்க போறேன். நான் மைண்ட் செட் பண்ணிட்டேன். ஒவ்வொருத்தரும் அதை மாதிரி பண்ணணும். ஒவ்வொருத்தரும் டைரக்ட் ரெஃபரல் எவ்வளவு போடணும். ஆகவே நீங்க குறைந்தது 12 டைரக்ட் ரெஃபரலாவது போடுறதுக்கு போட்டு வச்சுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்ட காற்று வீச போகுது. இதான் உண்மை. இன்னும் ஒரு வாரத்துல சார் எல்லாத்தையும் கட் பண்ணிடுவாரு. வேற எந்த வேலையும் இருக்காது. ஒரே ஒரு நாள் நம்மளுக்கு சிஸ்டம் ஆஃப் பண்ண கேட்டிருக்காங்க. அதுவும் உங்களுடைய பர்மிஷனோட. அது என்னைக்கு வைக்கலாம்? சார் வந்த பிறகு ஒரு டேட்டா அனௌன்ஸ் பண்ணிட்டு தான் பண்ணுவாங்க. இனிமே உங்க பர்மிஷன் இல்லாம சிஸ்டம் ஆஃப் பண்ற வேலையே இருக்காது. அந்த அளவுக்கு குவாலிட்டியா போயிட்டு இருக்கு. உங்கள்கிட்ட ஒரே திரும்ப சொல்ற விஷயங்கள் மட்டும்தான். தயவு செஞ்சு இந்த பிளான புரிய வைக்காம அப்படிப்பட்ட நபர்களே தேவையில்லைங்கிற. சார் ஒரு கம்பெனில கேட்டிருக்காங்க, 1500 பேர் வேலை பார்க்கிற கம்பெனி அத்தனை பேர் உள்ள வர்றதுக்கு தயாராயிட்டாங்க. சார் இந்தியா லெவல்ல போப்போம் சார். இன்னும் நம்ம வந்து 1% கூட எடுத்து வைக்கல சார். அடி அதுக்கே இவ்வளவு பேர் வந்துட்டாங்க. இன்னைக்கு டெய்லி 10 ஐடி லாகின் பண்ணலாம்னு சொல்லி பாருங்க. நாளைக்கால 10,000 பேர். அது நம்மளுக்கு முக்கியம் இல்ல. உங்களை இந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணி எதுக்கு கொண்டு போகுது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் பேசுறேன். நான் ஏதாவது கொஞ்சம் ஏன்னா எனக்கு எமோஷனலா பேசுறதுக்கு காரணம் என்னன்னா அவ்வளவு கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம். நான் அனுபவிக்கிறத பத்தி இல்ல, என் நண்பர்கள் அனுபவிக்கிறது இல்ல. சம்பந்தம் இல்லாத நபர்கள் சார் பணம் இல்ல சார் எவ்வளவு கஷ்டமா இருக்கு. யாரோ ஒருத்தர் அது எப்படி சொல்றது, அந்த ஆளுக்கு இப்ப 1000 ரூபாய் பணம் இல்லாத எதுக்கு சேர்த்துங்க? என்னத்துக்கு ஆக போகுது? 1000 ரூபாய் உதவி பண்ண எல்லாம் இல்லாத நபர்களை சேர்த்து என்ன பண்ண போகுது?
ஒண்ணும் நடக்காது. நடக்காதுக்கு 20 ரூபா பின்னு வேஸ்ட். ஒரு நாள் முழுக்க அந்த டைம் வேஸ்ட். அவரை ரிமூவ் பண்றதுக்கு அடுத்த கட்ட வேலையை பார்க்கணும். இதை தப்ப செய்யாம இருங்க நண்பர்களே. இதுதான் என்னுடைய கடைசி விஷயமா இருக்கும் பேசுறது. இது மாதிரி பேச மாட்டேன் நான். செயல்ல மட்டும்தான் நீங்க காமிக்கணும் அப்படின்ட்டு நான் எனக்கு கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு முடிக்கிறேன். அதை விட முக்கியமான விஷயம், ஏர்லி மார்னிங் செஷன் வந்து நீங்க அட்டன் பண்ணுங்க. அதிகாலை எழும் பறவை வெகு தூரம் பயணம் பண்ணுவாங்க. நீங்க எழுந்திருக்க கத்துங்க. 100 பேர் நாங்க பாக்குறோம். டெய்லி வர்றவங்க 100 பேர் வர்றாங்க, 150 பேர் வர்றாங்க. வாங்க எந்திரிங்க. என்ன அது நம்மளுக்கு வந்து டைம் கிடையாது இனிமே. அந்த 4:30 to 6 அப்படிங்கிற பிரபஞ்ச மூத்தத்துல எந்திரிச்சு நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும் நண்பர்களே. அதுக்கெல்லாம் அட்டன் பண்ணுங்க. என்ன தூக்கம், எத்தனை நாள் தூங்கி என்னத்த கண்டோம்? வயசு 40 ஆயிட்டு, 50 ஆயிட்டு, 60 ஆயிட்டு, என்னத்த கண்டோம்? ஒண்ணுமே கிடையாது. நம்ம பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு இன்னைக்கு நம்ம கையில பணம் இன்னைக்கு 2600 பேர் வந்தாங்க. 1600 பேர் 2000 பேர்கிட்ட பணம் போயிட்டு வந்திருக்க. லட்சுமி நம்மள்ட்ட வந்துட்டு போயிட்டு இருக்க. எல்லாம் உங்களுக்காக தான் நண்பர்களே. இதுல வந்து டிரான்ஸ்பரன்சி, ஒளியும் மறைவே 1% கூட இருக்காது. நீங்க எந்த இடத்துல வேணாலும் எங்க வேணாலும் செக் பண்ணிக்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தனிப்பட்ட திறமை இருக்குது. நிறைய லீடர் சொல்ற வர்றாங்க, நம்மளை நம்பி வராங்க, இந்த சிஸ்டத்தை நம்பி தான் வராங்க. யாரையும் தனிப்பட்ட நம்பர்லாம் நம்பி வரல. இந்த சிஸ்டம் சரியா இருக்குன்னு அனைவரும் வர்றாங்க. இதை ஒரு ஒருங்கிணைப்பு பண்ணி இதையாவது ஒழுங்கா பண்ணுவோம் நண்பர்களே. நம்ம இதுல பிளாக் எலிமெண்ட்ஸ் 2-3 பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாம் ஓரம் கட்டுங்க. நெகட்டிவா பேசுறவங்க பேசாதீங்க. பர்சனலா ஒருத்தர் பேசுறா விட்டுட்டு போங்க. இந்த ஸ்பீட் காசை பத்தி பேசுறாங்களா, யாரை பத்தி நான் என் வேலையை பாக்குறேன், நான் ஜெயிச்ச பிறகு உன்னை வந்து சந்திக்கிறேன்னு சொல்லிட்டு குட் பை சொல்லிட்டு வாங்க. வாட் நெக்ஸ்ட்ங்கிறத கத்துங்க. அடுத்தது என்ன போயிட்டே இருப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஜூம் மீட்டிங்கு உண்மையிலே 283 பேர் இந்த ஜூம்ல வந்திருக்கீங்க. கண்டிப்பா 300 ரீச் ஆகும். அடுத்த நாளைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஜூம் மீட்டிங் நீங்க குறைந்தபட்சம் 1000 நபராவது கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்ப 2600 ஐடி வந்திருக்குன்னா அப்ப பாக்கி பேர் வீட்டுல உட்காந்துருப்பாங்க. முன்னாடி இருக்கிற நம்பர்கள் மட்டும் உழைக்கணும்னா எப்படி முடியும்? அப்ப அவங்களுக்கு அந்த இன்வால்மெண்ட் இல்லைன்னா, இன்வால்மெண்ட் இல்லாதவங்க இங்க இருந்தா என்ன இங்க கொண்டு வரதுக்கான முயற்சி எடுக்கணும். இன்வால்மெண்ட் இருக்கணும். 1000 ரூபாய் கொடுத்துட்டு 50 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும்னா எப்படி முடியும்? எவ்வளவு கிரௌடு வரணும்? இது கிரௌட் ஃபண்டிங் சிஸ்டம். கிரௌடு வந்தா ஃபண்ட் வரும், கிரௌடே வரலன்னா ஃபண்ட் வராது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சார் ரெடி ஆயிட்டாரு. நான் வந்து ஏதாவது உங்களை வந்து சீரியஸா பேசிதான் தப்பா எடுத்துக்கிறது அவ்வளவும் உங்க நாளுக்காக தான். ஏன்னா கண்டிப்பா வந்து என்னை விட உங்களுக்கு வந்து இதுல பொறுப்பு இருக்கணும். ஏன்னா எல்லாரும் ஒருத்தரும் பொறுப்பானவர்களா இருக்கணுங்கிறத மட்டும் சொல்லிக்கிட்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த நன்றி கூறி விடைபெறுகிறேன். முகமது சார் வந்து பேசுவார். தேங்க்யூ வெரி மச் சார். மிக்க நன்றி. அருமையான 3 விஷயங்களை சொன்னீங்க. கிரவுட் ஃபண்டிங், கிளவுட் ஃபண்டிங். கிரவுட்னா கூட்டம், கிளவுட்னா மேகம். இந்த கூட்டத்தின் மேல் பண மழையாக மேகத்திலிருந்து கொட்டணும் அப்படின்னா நம்ம சரியாக செயல்படணும். அதுக்கு சார் முன்னுதாரணமா இருக்காரு. ஒரு இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். அதற்காக இந்த படைக்கு முன்னாடி நானே என்னுடைய சேனையை நடத்துவேன். நான் என்னுடைய போர்க்களத்தில் இருந்து நான் செயல்படுவேன். நான் 100 பேரை செயல்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி தானே முன்னாடி நிக்கிறாரு. நமக்கு நாமே திட்டம் இது. நம்ம 100 பேரை சேர்த்துனா அதுதான் நமக்கு லைஃப் லைன். நம்முடைய வாழ்க்கையே பிரகாசமாக மாற்ற வைக்கும் அற்புதமான விஷயம். சோ அடுத்தபடியாக இந்த விஷயங்கள் எப்படியெல்லாம் நம்ம முன்னிறுத்தி கொண்டு சொல்ல போறோம். இது நம்முடைய சொந்த பிசினஸ், நம்முடைய சொந்த முயற்சி, நம்முடைய சொந்த பயிற்சி. இந்த பயிற்சியும் முயற்சியும் வெற்றியை எப்படி தேடித்தரும் அப்படின்றதுக்காக ஸ்பெஷலா ஒரு கிளாஸ் நடத்துவதற்காக உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்று பழமொழி உண்டு. நம்ம இந்திய தேசத்திற்கே பெரும்பாலான உப்பு ஏற்றுமதி செய்யப்படும் தூத்துக்குடியிலிருந்து ஸ்பெஷலா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க வர்றாரு நம்ம எஸ்பி ராஜா. உழைப்பால் உயர்ந்தவர். சொல்ல போன 50 ஐடிக்கு மேல இவர் சொந்த ரெஃபர்ல போட்டுட்டாரு. சோ அவரை நான் மனமாற வாழ்த்துகிறேன். உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக இவர் வர்றாரு. கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கத்தக அப்படின்ற வள்ளுவ பிறந்தகை சொன்ன போல முதல்ல நம்ம கற்றுக்கொள்வோம். நம்முடைய மனதில் இதையெல்லாம் பெற்றுக்கொள்வோம். அடுத்தவர்களுக்கு எடுத்து செல்வோம். இதை சொல்வதற்காக இந்த தளத்திலும் களத்திலும் உங்களுக்கு அழகாக பயிற்சி தர வருகிறார் நம்முடைய எஸ்பி ராஜா. எஸ்பி ராஜா சார், இந்த தளத்தில் உங்களை அழகாக உங்கள் பொன்மொழிகளால் எங்கள் மனதை நிரப்ப வரவேற்கிறேன். வாங்க எஸ்பி ராஜா சார். நன்றி திரு முகமது ரஃபீக் சார்.
அடுத்தது முக்கியமா வந்து நம்மளுடைய சொல்லணும், அதாவது வந்து பாத்தீங்கன்னா திரு ராமலிங்கம் சார் வந்து நண்பர்களே நீங்க பார்த்திருப்பீங்க, இதுவரை இந்த மாதிரி மீட்டிங்ல அவங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு மனசுல உள்ளதை இவ்வளவு வெளிப்படையா அவங்க பேசினதே இல்லை. அப்போ நண்பர்களே ஒரு சின்ன ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்றேன். அதாவது ஒரு தந்தையினுடைய கடமை என்ன அப்படின்னா, பிள்ளைங்கள் வந்து சின்ன சின்ன தப்பு பண்ணும்போது பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அந்த தப்பு வந்து பெருசா வரும்போது தான் தந்தை வந்து விசுரமா எடுத்து பிள்ளைய கண்டிப்பாரு. அப்ப அந்த கண்டிக்கிறது வந்து நம்மளுடைய நன்மைக்கு தான் அப்படிங்கிறது எந்த பிள்ளை புரிஞ்சுக்கிறதோ அந்த பிள்ளையுடைய வளர்ச்சி வேற லெவல்ல இருக்கும். அத மாதிரி இன்னைக்கு நம்மளுக்கு ஃபாதரா இருந்து நம்மள என்னென்ன தப்புலாம் நம்ம பண்றோம், இதை திருத்துங்க, வாழ்க்கையில நீ பெரிய லெவலுக்கு போவ அப்படிங்கறத அனுபவபூர்வமா உங்களுக்கு சொல்றாங்க. சோ இதை ஒரு படிப்பினையா எடுத்துக்கிட்டு நம்ம எல்லாரும் இதுல வந்து ஒற்றுமையா இருந்து ஜெயிக்கும் போது கண்டிப்பா இதுல வந்து சக்சஸ் 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 மட்டும்தான். ஓகே நண்பர்களே, தேங்க்யூ திரு ராமலிங்கம் சார். ஓகே நண்பர்களே, இப்ப நம்ம டைரக்டா வந்து பிளான் பிரசன்டேஷனுக்குள்ள போயிடுவோம். முகமது ரபிக் சார், என்னுடைய ஷேர் பண்றேன், என்னுடைய இது ஸ்கிரீன் ஷேர் ஆகுது. சார் ஆகுது சார், ஆகுது, சூப்பரா ஆகுது. எஸ் 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 ஓகே, சூப்பரா ஆகுது. அதனால இதுல யாரும் வருத்தப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல. நல்ல விஷயம் இப்பவுமே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. எந்த ரூட்ல போனா ஜெயிக்கலாங்கிற இதை தந்தை மாதிரி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்கிற மனசுல ஒவ்வொருத்தரும் வச்சு நாளையில இருந்து தயவு செய்து நண்பர்களே, இன்னைக்கு ஒரு 300-350 பேர்கிட்ட கொண்டு வந்திருக்கீங்க. நாளைக்கு நம்ம ஒரு பெரிய புரட்சி பண்ண போறோம். ஏன்னா நம்மளுடைய பிபிஎஸ் ஸ்பீட் கேஸே ஒரு புரட்சிகரமான திட்டம் தான் ஹெல்பிங் கான்செப்ட்ல. அதை விட புரட்சி என்னன்னா, நம்ம இங்க வந்திருக்கிற 2100 இப்ப இந்த குரூப்ல மட்டும் 720 பேர் இருக்கோம். எதுல? பிபிஎஸ் ஸ்பீட் காஸ்ட் ட்ரூன்னா உண்மை. அப்போ உண்மைத்தன்மையை நம்ம நிரூபிக்கணும்னா நாளைக்கு கண்டிப்பா நண்பர்களே இந்த 700 பேரும் நம்ம அட்டன் பண்ணும்போது சாருக்கு இதுதான், நீங்க அந்த ஃபாதர் இருந்து அவங்களுக்கு வழி நடத்தக்கூடிய அந்த ராமலிங்கம் சாருக்கு இதுதான் மகிழ்ச்சி. அவர் வேற ஒண்ணும் உங்கள்ட்ட எதுவுமே கேட்கல, மானிட்டரி பெனிஃபிட் எதுவுமே எதிர்பார்க்கல, உங்கள்ட்ட சிஸ்டமத்தின் மூலமாவும் அவர் எதிர்பார்க்கல. அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஏன்னா 100% டிரான்ஸ்பரன்சி, அதனாலதான் ஓப்பனா பேச முடியுது நண்பர்களே. சோ தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, அந்த ஒரு இதை மட்டும் நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்வோம். சரிங்களா? கண்டிப்பா செய்யலாம்ல. உங்க மனசுக்குள்ளே கண்டிப்பா நீங்க வந்து உறுதிமொழி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. ஓகே நண்பர்களே, நம்மளுடைய ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதவி கொடு உதவி பெறு. இதுதான் தாரக மந்திரம் நண்பர்களே. இதை மனசுல டெய்லி வச்சுக்கிட்டே இருங்க. உதவி கொடுத்தீங்களா, உதவி உங்களுக்கு பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதுதான் இந்த நம்மளுடைய ப்ராஜெக்டுடைய தாற்பயம். ரைட் நண்பர்களே, பிபிஎஸ் ஸ்பீட் காஸ் நம்மளுடைய ப்ராஜெக்ட் பேரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா உதவி கொடுன்னா, சார் நான் எவ்வளவு சார் கொடுங்க, புது நண்பர்கள் நிறைய வந்திருப்பீங்க நண்பர்களே. அதாவது 10-11 நினைக்காங்க. ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்றேன், உங்க நண்பர் இன்னைக்கு கூப்பிட்டுருக்காருன்னா உங்களுக்கு லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட். இவனா வாய்ப்புகள் வர்றது நம்ம கையில இல்ல, அது இறைவனுடைய கையில. எப்ப அவன் நம்மளுக்கு ஒரு லிஃப்ட் கொடுப்பான்னு அது தெரியாது, அந்த சூட்சமே தெரியாது. ஏன்னா தெய்வம் மனித ரூபம்பாங்க. அதனால தயவு செய்து அவரை ஏமாத்தாதீங்க. நீங்க ஜூம்ல வாங்க, ஒரு 10-15 நிமிஷம் உங்க மனசு இங்க இருக்கட்டும். உங்க வாழ்க்கை கண்டிப்பா இங்க மாறும். நிறைய பேருடைய வாழ்க்கை மாற போகுங்கிறது ஊர்ஜிதம் ஆயிட்டு. நிறைய பேருக்கு கான்பிடன்ஸ் வேற லெவல்ல இருக்கு. அது உங்களுக்கும் வரணும்னா உங்க மனசு ஒரு 10-15 நிமிஷம் இங்க இருக்கட்டும் நண்பர்களே. தேங்க்யூ. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, நீங்க வந்து பெரிய லெவல்ல எதுவும் ஹெல்ப் பண்ண வேண்டியது இல்லை. ஒரு 1000 ரூபாய், 1000 ரூபாய் என்ன சார் என் வாழ்க்கையை மாத்த போகுது? உண்மை. அப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே, ஒரு 1000 ரூபாய் உங்க வாழ்க்கையை நார்மலா மாத்தவே மாத்தாது. நீங்க 1000 ரூபாய் சேமிச்சு வச்சா என்ன ஒண்ணுமே நடக்காது. ஆனால் இங்க நீங்க சேமிச்ச பணத்துல அந்த 1000 ஒரு முறை முகந்தெரியாத நபருக்கு ஒரு ஹெல்ப்பா கொடுக்கும் போது உங்க வாழ்க்கை மாறுங்கிறது இந்த ப்ராஜெக்டை நீங்க முடிக்கும் போது புரிஞ்சுக்கிடுவீங்க நண்பர்களே. அடுத்தது நம்ம ப்ராஜெக்ட்டுங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா இது கம்பெனி கிடையாது, இங்க ஆபீஸ் கிடையாது, இங்க ஓனர் யாரும் கிடையாது. நம்ம தான் ஓனர். ஓகேங்களா? நம்ம தான் ப்ரமோட்டர், நம்ம தான் ஓனர், நம்ம தான் டிசிஷன் மேக்கர், நம்ம தான் இந்த திட்டத்தை வேற லெவல்ல கொண்டு போறோம். நம்ம கையில தான் இருக்கு. ஓகேங்களா? ரைட். அது மாதிரி அப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கே கிடையாதுங்கிறது நீங்க புரிஞ்சிருப்பீங்க. அடுத்தது நோ சர்வீஸ் சார்ஜஸ். நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே, எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜும் இங்க கிடையாது. இது சாதாரண விஷயம் இல்லை, இந்த வேர்டு வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். இதுல பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் நெட்வொர்க் லீடர் நீ நண்பர்கள் வந்திருப்பீங்க.
எவ்வளவு நெட்வொர்க், உலகத்துல எந்த நெட்வொர்க்கும் இல்லாத ஒரு விஷயம் இங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க. இது ஒரு ஹெல்பிங் கான்செப்ட். அதனால எத்தனை ஹெல்பிங் கான்செப்ட் நீங்க பார்த்திருப்பீங்க. அங்கெல்லாம் சர்வீஸ் சார்ஜ் இருக்கும், அட்மின் சார்ஜஸ் இருக்கும். இங்க எதுவுமே இல்லை நண்பர்களே. பொதுநல நோக்கோடு நம்மளில் ஒருவராக இந்த திட்டத்தை ராப்பகலா கண்ணு முழிச்சு நம்மளுக்கு கொடுத்த இந்த நண்பர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களும் நம்மள ஒரு ஆளாதான் இங்க வராங்க. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. எவ்வளவு பெரிய மனசு, யோசனை பண்ணி பாருங்க. ஏன்னா அவங்க பட்ட வழி அப்படி. இனிமே யார்ட்ட இருந்தும் ஒரு பைசா நிறுவனம், எத்தனை நிறுவனம் வாங்கி அவன் கோடீஸ்வரன் ஆயிடுவான். ஒண்ணு இல்ல எக்ஸாம்பிள் நண்பர்கள், இப்ப சர்வீஸ் சார்ஜ் சொல்லி இப்ப 2200 ஐடி ஸ்டார்ட் சொன்னாங்க. ஒவ்வொன்றுக்கும் சர்வீஸ் சார்ஜ் 2வது லெவல்லயோ உங்களுக்கு 500 1000 வைக்கும் போது எத்தனை லட்சம் அவங்களுக்கு கிடைக்கும்? தேவையில்லை, வேண்டாம். பொதுமக்களுடைய பணம் பொதுமக்களுக்கே. நம்ம அதுல நம்மள ஒரு ஆளா அவங்க இருந்து செயல்படுறாங்கன்னா அப்ப அவங்க சொல்லக்கூடிய விஷயத்த நம்ம கேட்டாதான் முன்ன வர முடியுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. தயவு செய்து சொல்ற நண்பர்களே, நமக்காக சொல்றாங்க. இது நம்ம திட்டம், நமக்கான திட்டம். இதுலயும் நீங்க 10ஓட 11 நினைச்சு விட்டீங்கன்னா நம்ம வாழ்க்கைய இறைவனால கூட காப்பாற்ற முடியாது நண்பர்களே. தயவு செய்து சொல்றேன், உங்கள ஒருவனா சொல்றேன். இதை விட வாய்ப்பு உலகத்துல கிடைக்காது, அது மட்டும் உறுதி. தயவு செய்து சொல்லிட்டு நம்மளுடைய ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்றேன். ஓகே நண்பர்களே, நான் எப்பயும் சொன்ன மாதிரி 1000 ரூபாய் முகம் தெரியாத நபர் ஒரு நபருக்கு நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்க, பண்ணிட்டீங்க, சூப்பர். அப்ப நம்ம ப்ராஜெக்டுக்குள்ள வரும்போது நீங்க 1000 ரூபாய் எப்படி பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு நண்பர் அறிமுகப்படுத்த வரல, சார் தெளிவா சொல்லிட்டாங்க. நண்பர் அறிமுகப்படுத்தும் போது அவர்கிட்ட அந்த திட்டத்தை பத்தி கேட்டுக்கிடணும், ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்கணும். ஏதோ சொன்னாரு, அவர் சொன்னாரு, இவர் சொன்னா உள்ள வர வேண்டாம் நண்பர்களே. இது கட்சி கூட்டம் கிடையாது, ஆள் சக்கர கூட்டம் கிடையாது. இங்க குவாலிட்டியான பீப்புள் வாழ்க்கையில முன்னேறணும், நம்ம பிள்ளைகளுடைய தலைமுறையை மாத்தணும். இதுக்கு மேல வாய்ப்பு நம்மளுக்கு கிடையாது. இறைவன் கொடுத்த வாய்ப்பா நினைச்சு மனசார இங்க இறங்கி பண்ணும்போது எல்லாருமே ஜெயிக்கலாம். அந்த மனசோட இங்க வந்தா வாங்க. தயவு செய்து சொல்ற நண்பர்களே, நல்ல வாய்ப்புகளை இழந்துடாதீங்க. இது ஒரு ஆதங்கமான அவங்கள்ட்ட சொல்றேன். அப்ப நண்பர்களே இங்க பாருங்க, நீங்க 1000 ரூபாய் ஒரு நண்பருக்கு ஹெல்ப்பா கொடுக்கும் போது அந்த நண்பர்கிட்ட அந்த திட்டம் பத்தி கேட்டுட்டு உள்ள வந்துட்டீங்க, வெரி குட். அதோட மட்டும் இல்லாமல் உங்களை அறிமுகப்படுத்தின நண்பரும் கூடயே இருந்து உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுவாருங்க, கூடயே இருந்து எப்படி அப்ரூவ் பண்ணணும், எப்படி நீங்க சென்டுகள் போடு ரிசீவ் எல்லாமே உங்களுக்கு பக்காவா கத்துக் கொடுப்பாரு. கத்து கொடுக்கலன்னா கேளுங்க, உங்க உரிமை. ஏன்னா உங்களை வச்சு அவர் பல கோடிகள் சம்பாதிக்க போறாரு நண்பர்களே. எல்லாருமே சம்பாதிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். அப்ப உங்களை ஒரு ஆள் அறிமுகப்படுத்துறாருன்னா அவருக்கு ஒரு மானிட்டரி பெனிஃபிட் போகுதுன்னா நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுங்கிறது முக்கியமான விஷயமா நீங்க கருத்துல கொள்ளுங்க. ரைட், எல்லாம் தெரிஞ்சுட்டு சார், சூப்பர் சார், நான் எல்லாமே தெரிஞ்சுதான் உள்ள வந்திருக்கேன் சார், இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கோங்க. ரைட், அப்படி வரும்போது நண்பர்களே இந்த சிஸ்டம் 2 மேட்ரிக்ஸ்ல இயங்குது. 2, 4, 8, 16 4 லெவல் தான் நண்பர்களே. இதுல மிகப்பெரிய லீடர்லாம் உள்ள இருப்பீங்க, புது நண்பர்கள் வந்திருப்பீங்க, எத்தனையோ ஹெல்பிங் கான்செப்ட் பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் திட்டங்கள் பழசுதான் இங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா பிபிஎஸ் ஸ்பீட் காஸ்ட் வடிவமைக்கப்பட்ட விதம் வேறு, புதுசு. அதுதான் இங்க பார்க்க போறீங்க. நம்ம திட்டம் சொல்ல சொல்ல பழைய திட்டத்தை நீங்களே கம்பேர் பண்ணிக்கோங்க, எந்த அளவுக்கு புதுமையா இங்க ரெடி பண்ணிருக்காங்கன்ட்டு. நண்பர்களே, ரெடின்னு ஒரு விஷயத்த சொல்றேன், இது ரெடிமேட் பேக்கேஜ் கிடையாது. இத மாதிரி ஹெல்பிங் கான்செப்ட் 1000 வரும், எல்லாம் ரெடிமேட் பேக்கேஜ்ல சும்மா வாங்கி வச்சுக்கிட்டு கொஞ்ச நாள் ஓடும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், ஒரு பெரிய இது டிராபேக் வந்ததுன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அவங்க அப்படியே சாஃப்ட்வேர் எரர்னு சொல்லி அப்படியே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் இங்க பாத்தீங்கன்னா ஒரு கல்லை எப்படி சிற்பமா செதுக்கி ஒரு முழு வடிவம் கொடுத்த மாதிரி இங்க நம்மளுடைய திரு ராமலிங்கம் சாரா இருக்கட்டும், திரு சங்கர் சாரா இருக்கட்டும், திரு பாபு சாரா இருக்கட்டும், எல்லாமே நம்ம நண்பர்கள் தான். எந்த அளவுக்கு ராப்பகலா கண்ணு முழிச்சு இதை ரெடி பண்ணியிருக்காங்கன்னா நண்பர்களே, அதை நம்ம கரெக்டா பயன்படுத்தணுங்கிறது தான் என்னுடைய ஆதங்கம். ரைட், சூப்பர். அப்ப நண்பர்களே இங்க பாருங்க, அந்த 2 மேட்ரிக்ஸ்ல நம்மளுக்கு எப்படி இது கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 1000 ரூபாய் ஒரு நண்பருக்கு கொடுத்துட்டீங்க, ஹெல்ப் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு இந்த சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா 2 நண்பர்கள்ட்ட இருந்து உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்குது. கவனமா கேளுங்க, ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு பாயிண்ட் முக்கியம். அப்ப பாத்தீங்கன்னா 2 நண்பர்கள்ட்ட இருந்து 1000 ரூபாய் வரும்போது 2000 ரூபாய் உங்களுக்கு இந்த சிஸ்டம் ஹெல்ப்பா கொடுக்கும். யார்ட்ட இருந்து கொடுக்கும்? முகம் தெரியாத நபர். இன்னொரு முக்கியமான விஷயத்தை கவனிச்சுக்கோங்க நண்பர்களே, இதுல நிறைய லீடர்ஸ் இன்னும் தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. சார், நான் 2 நண்பர்களுக்கு அருமையா வாய்ப்பை கொடுத்தேன் சார், அவரு எனக்கு கீழே வரல சார். நண்பர்களே, இது குளோபலா இன்னும் உலகம் ஃபுல்லா போகுது. அதனாலதான் சொல்றேன், குளோபலா உங்களுக்கு அடுத்து யார் எங்க என்ட்ரி போட்டாலும் சிஸ்டம் 2, 4, 8, 16, 32 அந்த வகையில தான் அடுக்கும். அப்ப நீங்க போட்ட நபர் கொடுப்பாரு, என்ன நீங்க அறிமுகப்படுத்தினால. ஆனா அவர் எங்கேயோ போய் பிளேஸ்மெண்ட்ல உட்காருவாரு, யாரா ஒரு நண்பருக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. நீங்களும் அதே மாதிரிதான், உங்களை அறிமுகப்படுத்த நண்பர் கீழே உட்கார்ந்து இருக்க மாட்டீங்க, யாரா ஒரு நண்பருக்கு தான் உட்கார்ந்து இருப்பீங்க. இந்த
ஃபார்முலாவை புரிஞ்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபார்முலா, தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. ரைட். அப்போ ஓகே சார், 2 நண்பர்கள்ட்ட இருந்து எனக்கு 2000 ரூபாய் வந்துட்டு சார், சூப்பர். அடுத்து என்ன சார் பண்ணணும்? நம்மளுடைய இலக்கு என்ன நண்பர்களே? லட்சம் கோடிகள் சம்பாதிக்கிறது தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எலி தேங்காய் சில்லுக்கும் பொறிகளுக்கும் ஓடின மாதிரி நம்ம இந்த 2000 4000 6000 சம்பாதிக்க வரலை. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம உதவி கொடுங்கள், உதவி பெறுங்கள். உதவி வந்திருக்கு, என்ன பண்ணணும்? உங்களுக்காக இந்த பணத்தை வாங்குறதுக்கு நண்பர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள காக்க வைக்காம இம்மிடியேட்டா பண்ணக்கூடிய விஷயம் தான் நம்ம இதை பண்ணணும். இதை பண்ணும்போது இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு பார்க்கும், பரவாயில்ல இவர் உடனே பண்றாருன்னு சொல்லி அடுத்து உங்களுக்கு எந்த விதத்திலேயாவது உங்களுக்கு இந்த ஸ்பீடு வேற லெவல்ல ஆகும். ஏன்னா உங்களுக்கு கீழே இதுல அருமையான லீடர்ஸ் வருவாங்க, அது பிரபஞ்சம் வர வைக்கும். அப்ப நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு இதுல இன்கம்கள் வரும். ஓகேங்களா? ரைட். அப்ப நண்பர்களே, நீங்க 2 நண்பர்கள்ட்ட இருந்து 2000 ரூபாய் வாங்குறீங்க, அதுல 1500 அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணிடுறீங்க. அடுத்த லெவல்னா என்னது? அங்க உங்க நண்பர் காட்டியிருப்பாரு இல்லையா, சென்ட் ஹெல்ப் பண்ணு, அதுல 2 நண்பர்கள் காட்டும், 750 2 நண்பர்களுக்கு நீங்க அனுப்புறீங்க. ஏன் 1500 மொத்தமா வைக்கலங்குது உங்களுக்கே தெரியும். மனிதனுடைய மனம் மாறக்கூடியது. உங்களுக்கு 1500 பண்ணிடுவீங்க, 10,000 பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்க, மைண்ட் மாறும். ஏன்னா நம்மளுக்கு கமிட்மெண்ட். நம்ம எல்லாரும் ஒவ்வொரு நண்பர்களே, காலை முதல் மாலை வரை நம்ம எல்லாமே நம்ம நேரத்தை அடகு வச்சுதான் ஓடிட்டு இருக்கோம் நண்பர்களே. 100க்கு 90 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 10% என்ன பண்ணுவாங்க? பிசினஸ் பீப்புளா இருப்பாங்க. ஓகேங்களா? சோ அப்படி இருந்தாலுமே நம்ம நேரத்தை அடகு வச்சுதான் அங்க ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா அங்க பாத்தீங்கன்னா கரும்பு மிஷின்ல எப்படி கரும்பை விட்டு சக்கையை எடுக்காங்களோ அத மாதிரிதான் நம்மளுக்கு நம்ம உழைச்ச உழைப்புக்கு தகுந்த பலன் இல்லாமல் கம்மியா கிடைக்குங்கிறது எவ்வளவோ நண்பர்கள் வேதனைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அதுக்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பான வாய்ப்பா நம்ம தலைமுறை வாடுறதுக்கு தான் இந்த வாய்ப்பு வந்திருக்கு நண்பர்களே. அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா, 2 நண்பர்கள்ட்ட இருந்து 750 ரூபாய் காட்டும் போது இம்மிடியேட்டா அதை பண்ணிருங்க. ஏன்னா அடுத்த லெவலுக்கு நீங்க மூவ் ஆயிருவீங்க. அப்படி 2 பண்ணும்போது உங்களுக்கு என்ன நடக்கும்னா நண்பர்களே, 2000த்துல 1500 ரூபாய் போக உங்களுக்கு 500 ரூபாய் ப்ராஃபிட். ஓகேங்களா? ரைட். முதல் லெவல்லே 500 ரூபாய் ப்ராஃபிட். இதுவரை நீங்க கம்பேர் பண்ணிக்கோங்க. ரைட். முதல் விஷயம் முடிஞ்சது. 2வது, நீங்க 1500 ஹெல்ப் பண்ணிட்டீங்க இல்லையா, அடுத்த சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா 4 நண்பர்கள்ட்ட இருந்து 1500 6000 ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். இந்த 6000த்துல நீங்க என்ன பண்றீங்கன்னா அதே மாதிரிதான் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன், இனிமே எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ண போறது இல்ல. 2வது 2500 ரூபாய் உங்களுக்கு ஒரு 4 நண்பர்கள்ட்ட இருந்து வரும். அதை இதே மாதிரி நீங்க 2500 ரூபாய் இம்மிடியேட்டா நீங்க சென்டுகள் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த லெவலுக்கு நீங்க ரெடி ஆயிருவீங்க சீனியாரிட்டியில. ரைட். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு இந்த சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு இன்னொரு ரீபர்த் ஐடியும் கொடுக்குது. இது நீங்க கையில இருந்து எதுவும் கொடுக்கல நண்பர்களே. 6000 ரூபாய் உங்களுக்கு வர்றதுலதான் நீங்க எடுத்து 1000 ரூபாய் நீங்க ரீபர்த் ஐடி பண்ண போறீங்க. ரீபர்த் ஐடி எப்படி பண்ணணுங்கிறது உங்க அப்ளைன்ல கேளுங்க, தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. எதுவுமே கேட்டு கற்றுக்கொள்ளுங்கள், கற்றுக் கொடுங்கள். கற்றுக்கொள்ள தயங்காதீர்கள். கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. என்னடா அவர் அப்படி நினைப்பாரு, எந்த ஈகோவும் வேண்டாம், எந்த நம்மளுக்கு எந்த ஒரு இது தயக்கமும் வேண்டாம் நண்பர்களே. தயவு செய்து சொல்றோம், புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த திட்டத்துக்கு புதுசு. அப்ப நம்மளுக்கு மேல உள்ள லீடர் கத்துக்கிருக்காங்க, அவங்கள்ட்ட கேளுங்க. இதுல நம்மளுக்கு பெரியவரா இருக்காரு, நம்மள சின்னவனா இருக்காரு, சின்ன பையனா கூட அவங்களை அறிமுகப்படுத்திருக்கலாம். இந்த பையன்ட்ட போய் நம்ம என்ன கேட்கணும் கூட பார்க்காதீங்க, ஈகோ பார்க்காதீங்க. நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை யார் கொடுத்துருக்கா அப்படிங்கிறத மட்டும் பாருங்க. அப்ப நண்பர்களே, உங்களுக்கு ரீபர்த் ஐடி ஒரு ஐடி கிடைக்கும் 1000 ரூபாய். அதுக்கும் இதே மாதிரி நீங்க யூசர் ஐடி பாஸ்வேர்டு ஓபன் பண்ணி அங்கேயும் இதே மாதிரி உங்களுக்கு 2 நண்பர்கள் ஹெல்ப் கொடுப்பாங்க. அதுவும் இதே மாதிரி சைக்கிளிங் 4 சைக்கிளிங் நடக்கும். ரைட். அடுத்தது உங்களுக்கு இந்த திட்டத்தை அருமையான இதை ரூட் போட்டு கொடுத்தாருல, இப்படி போனா நீ ஜெயிக்கலாம்பான்னு சொல்லி உங்களை கையை பிடிச்சி இழுத்துட்டு நீங்க உட்கார வச்சிருக்காருல, அவருக்கு நன்றி சொல்லும் விதமா உங்களுடைய இந்த 6000த்துல இருந்து நீங்க கொடுக்க போறது இல்ல, யாராவது ஒரு நண்பர் அவருக்கு 500 ரூபாய் ஸ்பான்சர் ஹெல்ப் கொடுப்பாரு. மீறி உங்களுக்கு 2000 ரூபாய் உங்களுக்கு நண்பர்களே இந்த இடத்துல முக்கியமா ஒரு விஷயத்த கவனிக்கணும். நீங்க 1000 ரூபாய் போட்டீங்க, 2500 ரூபாய் எடுத்துட்டீங்க. இதுவரை உங்களுக்கு எந்த ஒரு கம்பல்சேஷனும் இல்லை. ஆனால் முதல்லயே நம்ம அந்த வேலையை செஞ்சிட்டோம்னா எந்த ஒரு இதுவும் இல்ல. இதுல சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா நண்பர்களே, 2 லெவல் முடியறதுக்குள்ள நீங்க 2 நண்பர்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணும். என்ன சார் சொல்றீங்க, இவ்வளவு அருமையா இருக்கு, நான் 50 பேர் கொடுப்பேன் சார் அப்படி நீங்க சொல்றது எனக்கு கேட்கு நண்பர்களே. நான் சொல்றது வெறும் 2 பேருங்கிறது சிஸ்டம் சொல்றது, நம்ம அதை கேட்க வேண்டாம். இந்த இடத்துல சிஸ்டம் சொல்றதை நீங்க கேட்காதீங்க, 50 பேர் கொடுங்க. ஓகேங்களா? ரைட், வெரி குட். அப்ப நீங்க 50 பேர் கொடுக்க தயாராயிட்டீங்கன்னா நண்பர்களே, உங்களுக்கு இந்த கண்டிஷனே உங்களுக்கு தேவையில்லை. ஓகேங்களா? ரைட். அப்போ 2வது லெவல்ல நீங்க 2500 ரூபாய் நீங்க அப்கிரேட் பண்ணிருக்கீங்க இல்லையா, யாரு கொடுத்தீங்க? ஒரு 4 நண்பர் காட்டியிருக்கீங்க, உடனே பண்ணிருப்பீங்களா, நீங்க தான் புரிஞ்சுக்கிட்டீங்களா சிஸ்டத்தை. வெரி குட். அப்ப 2500 நீங்க பண்ணும்போது நண்பர்களே, 8 நண்பர்கள்ட்ட இருந்து உங்களுக்கு 2500 20,000 ரூபாய் கிடைக்கும். இந்த 20,000 வந்தோன்னு நம்ம தான் அடுத்து யோசிக்க மாட்டோமே, 10,000 வரட்டியா, நான் பாட்டு 10 பேர் 12 பேர் காட்டும், மலை நீங்க பண்ணிடுவீங்க. அப்படி பண்ணும்போது அடுத்த சீனியாரிட்டியில உட்கார்ந்துருவீங்க. புரிஞ்சுக்கோங்க. அப்ப என்ன நடக்கும் நண்பர்களே,
10,000 நீங்க அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணிட்டீங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மீதி 10,000த்துல 2 ரீபத் ஐடி உங்களுக்கு சிஸ்டம் கொடுக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் உங்களை அறிமுகப்படுத்த நண்பருக்கு 2,000 ரூபாய் கிடைக்கும், உங்களுக்கு 6,000 ரூபாய் கிடைக்கும். யோசனை பண்ணி பாருங்க. 3வது லெவல்ல ஒரு 8,000 8,500 ரூபாய். ரைட், சூப்பர். அடுத்து ஒரு கேள்வி வரும், சார் இது எவ்வளவு நாள்ல சார் கிடைக்கும்? புது நண்பர்களோ இருக்கட்டும், என் பழைய நண்பர்களும் என்ன கேட்டுட்டு இருக்கீங்க, சார் நான் போட்டேன் சார், இன்னும் எவ்வளவு நாள்ல கிடைக்கும் சார்? சார் ராமலிங்கம் சார் தெளிவா சொன்னாங்க, இது நம்ம திட்டம். நீங்க என்ன முடிவு பண்ணி உள்ள வாரீங்களோ நம்ம எல்லாரும் இணைஞ்சு எவ்வளவு குயிக்கா இதுல ஒண்ணும் இல்ல சார். சார் ஏற்கனவே எவ்வளவு ஆதங்கப்பட்டு சொன்னாங்க, நம்ம குரூப்ல 600-700 பேர் இருக்கோம், இதுவரை ஜாயின் பண்ண 2,700. எங்க நம்ம ப்ரூஃபை காட்டியிருக்கோம்? இப்படி இதுலயே நீங்க உள்ள வர்ற ஜூம் மீட்டிங்ல நம்ம லைஃப் மாறப்போதும் தெரிஞ்சு ஒரு மணி நேரம் உங்களால ஒரு 8 மணிங்கிறது நம்ம லைஃப் டைம் நினைச்சு கண்டிப்பா நீங்க நண்பர்களே ஒரு எமர்ஜென்சி இந்த இடத்துக்கு போகணும்னா நம்ம கண்டிப்பா 8 மணிக்கு போகணும்னா போகமா மாட்டோமா? அப்ப ஒரு எமர்ஜென்சியா நினைங்க, நம்ம லைஃப்ல நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான திட்டம் நினைச்சு அனைவரும் நீங்க உள்ள வாங்க, பெரிய அளவுல ஒரு புரட்சி பண்ணலாம். இதுதான் சாருடைய ஆதங்கம். தயவு செய்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் இதுல ஒத்துழைப்பு கொடுக்கும்போது குயிக்கா வரும் நண்பர்களே. இந்த வார்த்தையை கேட்க கூடாது யாருமே. ஓகேங்களா? ரைட். அடுத்து 4வது லெவல்ல பாத்தீங்கன்னா நீங்க 10,000 ரூபாய் பண்ணதுனால 16 நண்பர்கள்ட்ட இருந்து 10,000 ரூபாய் உங்களுக்கு சிஸ்டம் கொடுக்கும். எல்லாமே சீனியாரிட்டி அடிப்படை. இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டு சார் நாளைக்கே வரல சார், எனக்கு நாளைக்கு வந்துருமா சார், 2 நாள்ல வந்துடல சார், 2 நாள் ஆச்சே சார் வரல சார். ஏன்னா இந்த சிஸ்டத்தை நீங்க புரிஞ்சுக்கல. அப்போ உங்க அப்ளைன் சரியான டீச் பண்ணல. இந்த விஷயத்தையும் அப்ளைன் கரெக்டா சொல்லி கொடுங்க. சங்கர் சார் தெளிவா போர்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, பார்த்திருப்பீங்க எப்படி ஜம்ப் ஆகி எப்படி கிடைக்கும்ட்டு. இதை முதல்ல புதிய நண்பர்களுக்கு புரிய வைங்க. தயவு செய்து சொல்றேன் நண்பர்களே, எதுவுமே ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா அதை 10 பேருக்கு 100 பேருக்கு அதை போக்கஸ் பண்ணி சொல்லி கொடுங்க. அப்படிதான் நம்மளும் வளருவோம், அவங்களையும் வளர வைக்க முடியும். ஏன்னா இது நமக்கான திட்டம், நம்ம திட்டம், புரிஞ்சுக்கோங்க. ரைட். அப்ப வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, உங்களுக்கு 16 நண்பர்கள்ட்ட இருந்து 1,60,000 ரூபாய் வருது. இந்த 160ல நீங்க யாருக்கும் அப்கிரேட் பண்ண வேண்டாம். என்ன சார் சொல்றீங்க? எஸ், நம்ம திட்டமே 4 லெவல் தான். ரைட். அப்போ இந்த 160 எனக்கா சார் அப்படின்னா இல்ல நண்பர்களே, நம்ம உங்களுக்கு தான், உங்களுக்காக தான் இந்த சிஸ்டம் 5 ரீபத் ஐடிக்கே ஒரு 5,000 ரூபாய் கட்ட சொல்லுது. ஓகேங்களா? அதே மாதிரி உங்களை அறிமுகப்படுத்த நண்பருக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்க சொல்லுது. மொத்தம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1,45,000 ரூபாய் அந்த லெவல்ல கிடைக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா 1,53,500 ரூபாய் உங்களுக்கு வந்துச்சு. போதுமா சார்? இந்த 1 லட்ச ரூபாய்க்காக சார் நான் வந்திருக்கேன் அப்படி நீங்க சொல்றது புரியுது நண்பர்களே? இதுல எப்படி சார் என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் மாறும், என் வாழ்க்கை மாறும்? கேட்கறது புரியுது நண்பர்களே? இப்பதான் முக்கியமான ஒரு சூட்சமத்தை சொல்ல போறேன். நம்ம சிஸ்டம் எப்படி ஸ்பீடா போகுது, அதுக்கு நம்ம என்னென்னலாம் சப்போர்ட் பண்ணா எந்த அளவுக்கு ஸ்பீடா போகுதுங்கிற ஒரு சூட்சமத்தை சொல்ல போறேன். தயவு செய்து உங்க மனசு இங்க இருக்கட்டும். ரைட் நண்பர்களே, இங்க பாருங்க, இதுல வந்து ரீபர்த் ஐடின்னு சொல்லி ஒரு வந்தது. 2வது லெவல்ல 1, 3வது லெவல்ல 2, 4வது லெவல்ல 5, மொத்தம் 8 ரீபர்த் ஐடி வந்தது இல்லையா? இதுலதான் நண்பர்களே மேஜிக்கே இருக்கு. இந்த 8 ரீபர்த் ஐடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எப்படி இந்த 8 ரீபர்த் ஐடி வருது இல்லையா, இந்த 8 ரீபர்த் ஐடிக்கும் என்ன அர்த்தம்? ரீபர்த் ஐடியோ இது இண்டிவிஜுவல் ஐடினே நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க கையில இருந்து நீங்க தான் பணம் போட்டிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு 8 புது ஐடி கிடைச்சிருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கோங்க. அப்ப எப்படி உங்களுக்கு ஒரு ஐடி போட்டு 8 ரீபர்த் ஐடி கிடைச்சதோ, அப்ப 8 ரீபர்த் ஐடிக்கும் இன்னொரு 8 ரீபர்த் ஐடி கிடைக்குமா கிடைக்காதுங்களா? கிடைக்கும்ல? அப்ப யோசனை பண்ணி பாருங்க. 8க்கு 8 64, 64க்கு 8 512. சோ இந்த மடங்குல யாருக்கு சப்போர்ட்டா உட்கார நண்பர்களே? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திரு ராமலிங்கம் சார் இருக்காங்கன்னா, அவங்கதான் இதை நம்மளுக்காக வடிவமைச்சு கொடுத்தவங்க. அவங்க முதல்ல இருக்காங்கன்னா எப்போதுமே முதல்ல இருக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 4 லெவல் முடிஞ்ச உடனே ராமலிங்கம் சார் 8 இல்ல, இந்த லெவல்ல பார்க்கும்போது ஒரு 10 ராமலிங்கமா உருவெடுத்து யாராவது கடைசியா சேர்ந்திருப்பாங்கல்ல, அந்த நண்பருக்கு போய் 8 10 ஐடியா போய் சப்போர்ட் பண்ணுவாங்க நண்பர்களை. புரிஞ்சுக்கோங்க. இங்க சீனியாரிட்டி ஜூனியாரிட்டி தான் கிடையாது, புரிஞ்சுக்கோங்க நல்லா. அப்ப பாருங்க, இந்த சிஸ்டத்தை வடிவமைச்சு நம்மளுக்காக கொடுத்த நண்பரே கீழே யாரோ ஒரு கடைசியால் நண்பருக்கு தான் போய் உட்கார முடியும். இதான் சிஸ்டம், புரிஞ்சுக்கோங்க. அப்ப ஆட்டோமேட்டிக்கா நண்பர்களே இந்த ரீபர்த் ஐடி என்ன மேஜிக் பண்ணுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. 8 8 வாழ்க்கையை பிரிச்சுக்கோங்கல்ல, அது இங்க நடக்கும் நண்பர்களே. முதல் 8ல நீங்க லட்சாதிபதி, 2வது 8ல நீங்க கோடீஸ்வரன். என்ன சார் சொல்றீங்க? எப்படி சார் சாத்தியம்? சொல்றேன் நண்பர்களே, அதுக்குள்ள ப்ரூஃப் சொல்றேன். அதை சொல்றதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். ரைட் சார், புது நண்பர்கள் கவனிச்சுக்கோங்க, பழைய நண்பர்கள் கவனிங்க. ஸ்பான்சர் ஹெல்ப்னு ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு. அது என்ன சார் அப்படின்னா நண்பர்களே, இதுல ஒரு சின்ன விஷயம் தான். நீங்க ஒரு நண்பரை நீங்க அறிமுகப்படுத்துறீங்கன்னா அவருதான் உங்களுக்கு இங்க அச்சய பாத்திரம்.
அச்சய பாத்திரம்னா உங்களுக்கு தெரியும் நண்பர்களே, எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா என்ன சார் சொல்றீங்க, ஒரு ஆள் அறிமுகப்படுத்தினா இதுல 12,500 தானே சார் போட்டிருக்கு, எப்படி சார் அச்சய பாத்திரம்? இது இந்த சூட்சமத்தை தான் சொல்ல போறோம் நண்பர்களே. உங்க மனசு இங்க இருக்கட்டும், தயவு செய்து சொல்றேன். ரைட். அப்போ நண்பர்களே இங்க பாருங்க, இது இந்த இதை நீங்க பண்ணும்போது உங்களுக்கு மட்டும் பண்ணல, நம்ம பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட் குடும்ப உறுப்பினர் அனைவருக்கும் நீங்க உதவி பண்ண போறீங்க. அப்ப என்ன பண்ணும் இந்த பிரபஞ்சம், என்ன பண்ணுங்க, நீங்க முகம் தெரியாத நபருக்கு உதவி பண்ணும்போது கண்டிப்பா பல மடங்கு கொடுக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். இது சத்தியமான உண்மை, இங்க நடக்கும். எப்படின்னு பாருங்க. ரைட். அப்போ ஸ்பான்சர்கள் இப்ப என்ன நண்பர்களே, ஒரு நபரை அறிமுகப்படுத்த உங்களுக்கு 12,500 ரூபாய் கிடைச்சது இல்ல, சூப்பர். அதுக்கப்புறம் எப்படி சார் எனக்கு கிடைக்கும் அப்படின்னா, நண்பர்களே கேளுங்க, இந்த 12,500 ஒரு நபரை அறிமுகப்படுத்த முதல் டைம் 12,500 வந்துருச்சு. ரைட் சார், நீங்க எப்படி ஜாயின் பண்ணி 4 லெவல் முடியும் போது உங்களுக்கு 8ல இருந்து 10 ரீப தேடி வரும்னு சொன்னோம்ல சார். அப்ப அதே மாதிரி நீங்க அறிமுகப்படுத்துற ஒரு நண்பருக்கும் 8ல இருந்து 10 ரீப தேடி வருமா வராதா? இது சிஸ்டம். இது சொன்னதை செஞ்சே ஆகும். உங்களுக்கு வேற அவருக்கு வேற பாரபட்சம்லாம் கிடையாது. டைமிங் கொஞ்சம் டிலே ஆகும், அவ்வளவுதான். அப்ப என்ன ஆகும் நண்பர்களே, ஆட்டோமேட்டிக்கா நீங்க அறிமுகப்படுத்துற நண்பருக்கும் 8 ரீபத் ஐடி கிடைக்கும். இந்த இடத்துல கவனமா கேளுங்க நண்பர்களே, ஒரு நபரை தான் நீங்க அறிமுகப்படுத்திருக்கீங்க, அவருக்கு கிடைக்கக்கூடிய 8 ரீபர்த் ஐடிக்கும் உங்களுக்கு தான் ஸ்பான்சர் இன்கம் கிடைக்க போகுது. என்ன சார் சொல்றீங்க, ஒரு ஆளை அறிமுகப்படுத்தின எனக்கு 9 ஆளை அறிமுகப்படுத்தின இன்கம் கொடுக்கீங்களா சார்? இதோட மலைச்சிடாதீங்க. நான் என்ன சொன்னேன், 8 நண்பர்கள்ட்ட இருந்து உங்களுக்கு ஸ்பான்சர்கள் வரும்போது நீங்க லட்சாதிபதி. அடுத்தது 2வது என்ன நடக்கும் பாருங்க நண்பர்களே, இந்த 8 நண்பர்கள்ட்ட இருந்து வரும்போது உங்களுக்கு கிடைச்சது இல்லையா, அதே மாதிரி 8க்கு 8 64 ஐடி, ஒரே நண்பர் 64 ரீபத் ஐடி கிரியேட் ஆகும்போது அதுக்கும் உங்களுக்கு தான் ஸ்பான்சர்கள். இப்போ 64 12 கணக்கு பண்ணிக்கோங்க, அங்கேயும் நீங்க லட்சாதிபதி. ஆனா நான் ஒரு சூட்சமம் சொன்னேன் சார், 2வது ரவுண்ட்ல நீங்க கோடீஸ்வரன் ஆகலாம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு இருக்கு. என்ன சார் சொல்றீங்க, லட்சாதிபதி சொல்றீங்க, 2வது ரவுண்ட்லயே நான் கோடீஸ்வரன் எப்படி சார்? எவ்வளவு நெட்வொர்க்ல முட்டி மோதிலாம் நாங்க பார்த்திருக்கோம் சார், இதையும் ஒரு கை பார்த்துருவோம் சார் அப்படின்னு நீங்க சொல்றது கேக்குது நண்பர்களே. அந்த சூட்சமத்தை தான் இப்ப நான் லைவா உங்களுக்கு காட்டப்போம். ரைட். அப்போ ஸ்பான்சர்களுடைய பவர் புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா? வெரி குட் சார். என்னுடைய வாய்ஸ் தெளிவா இருக்கா சார்? என்னுடைய வாய்ஸ் தெளிவா இருக்கா? சூப்பரா இருக்குதா? சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. எஸ் எஸ் எஸ். அதுக்கு முன்னால நண்பர்களே ஒரு சிறிய ஒரு நினைவூட்டல். நம்மளுடைய சிஸ்டம் இவ்வளவு சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்காங்கிறது நான் இப்ப உங்க டெஸ்ட் பண்ண போறேன் உங்களை. வேற ஒண்ணு இல்லை நண்பர்களே, நம்ம என்ன பண்ண போறோம், முதல் நீங்களே சொல்லுங்க, 1000 ரூபாய்க்கு ஒரு நண்பருக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க. சூப்பர், வெரி குட். அடுத்து என்ன பண்ண போறீங்க, நீங்க 2 நண்பர்களுக்கு இந்த சிஸ்டம் சொல்லுது. ஆனா நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன பண்ண 50-100 பேர் கொடுக்க போறீங்க. அதனால இந்த இது நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகாது, நம்ம எவ்வளவு பேர் கொடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? ரைட். அடுத்தது என்னங்க, இந்த 4 லெவல் முடியும் போது எவ்வளவு கிடைக்கும், 1,53,500 ரூபாய். வெரி குட். ரைட். அதே மாதிரி என்ன கிடைக்குங்க, 8 ரீபத் ஐடி கிடைக்கும். 8ஓட நிக்காது, 8 8ஆ கூடிட்டு இருக்கும். வெரி குட். இதுதான் சாராம்சம். ரைட்டுங்களா நண்பர்களே? சூப்பர். இப்போ நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த காட்டுறேன் பாருங்க. நான் சொன்னேன் இல்லையா சார், 2வது ரவுண்ட் கோடீஸ்வரன் ஆகுது எப்படி சார், நீங்க துடிச்சிட்டு இருக்குது எனக்கு புரியுது நண்பர்களே. அந்த விஷயத்தை தான் இப்ப காட்ட போறேன். 2 ஐடிலாம் அதெல்லாம் கையால் ஆகாதவங்களுக்கு தான் 2 ஐடி. இந்த சிஸ்டம் சொல்றது சும்மா டம்மியா உட்கார்ந்து இருக்கவங்களுக்கு தான் 2 ஐடி. அவங்க எப்போதுமே டம்மியா தான் இருப்பாங்க, அவங்க எல்லாம் கோடீஸ்வரன் ஆக முடியாது. 2 ஐடி போட்டுட்டு உட்கார்ந்துருந்தோம்னா நம்ம என்ன பண்ணணும், எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தோட அதிகமான ஐடி போடுறோம் பார்த்தீங்களா, அப்பதான் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். நம்மளுக்கு கீழே நீங்க போட இல்லை நண்பர்களே, நல்ல நண்பர்கள் வருவாங்க, பார்க்கும் சிஸ்டம். இவன் எவ்வளவு இந்த ஒரு அருமையான திட்டத்தை நம்ம கொடுத்துருக்கோம், இவன் வாழ்க்கையை மாற்றதுக்கு. இவன் சுயநலமா இருக்கானா பொதுநலமா இருக்கானா டெஸ்ட் பண்ணும் நண்பர்களே. இந்த பிரபஞ்சம் சும்மா எல்லாம் உங்களுக்கு வராது, சாதாரண விஷயம் இல்ல. அப்ப நீங்க மனசார ஒரு 50-100 டைரக்ட் கொடுக்கும்போது அடிச்சு வரும் பாருங்க, மடை வெள்ளம் திறந்த மாதிரி. அதனால 2 ஐடிங்க எல்லாம் வேண்டாம் நம்மளுக்கு. ரைட்டுங்களா? வெரி குட். அப்ப அடுத்தது 50 டைரக்ட் போட்டுடலாமா? 50 டைரக்ட் எல்லாரும் பண்ண முடியும் இல்லையா? ரைட், வெரி குட். அப்ப 50 டைரக்ட் பண்ண என்ன சார் அப்படின்னா, நீங்க 50 டைரக்ட் உடனே எல்லாம் பண்ண வேண்டாம் நண்பர்களே. டெய்லி ஒரு 2 பேர் 3, ஏன்னா நீங்க நினைச்சாலே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம சிஸ்டம் 2 நண்பர்களுக்கு முதல்ல நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும், கூடயே போகணும், அவருக்கு கத்துக் கொடுக்கணும், அவரை அப்ரூவ் பண்ண வைக்கணும், சிஸ்டத்தை புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் தான் 2 நண்பர்களுக்கு நீங்க ஐடியா போட முடியும். எவ்வளவு தெளிவா உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்க பாருங்க. உங்களை மனசை அளவாய் விடக்கூடாது. ஏன்னா 10 ஐடி நீங்க போட சொன்னோம்னா 10 ஐடி 20 எவ்வளவு நாள் போட்டுக்கோங்கண்ணா, நீங்க என்ன பண்ணுவீங்க, மலமளன்னு 50 ஐடியா போடுவீங்க, யாருக்கும் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. கடைசியில என்ன நடக்கும், நீங்களும் நண்பர்களை நீங்க செய்யற தப்பு கண்டிப்பா உங்களையும் அது பாதிக்கும். நீங்க சாதாரணமா நினைக்கீங்க, நம்ம ஒரு டம்மி ஐடி போட்டாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்ல, எவனா ஒருத்தன் தானே பாதிக்கான்னு நீங்க நினைக்கீங்க. இதே மாதிரி எவனாவது ஒருத்தன் போடுறது உங்களுக்கு லாக் ஆகும். இறைவன் சாதாரண ஆள் கிடையாது, அடி உடனே கிடைக்கும். தண்டனா தெய்வம் நின்னுக்குள்ளலாம் கிடையாது.
எப்பப்ப என்னென்ன செய்யறோமோ அதை அந்தந்த ஜென்மத்துல அனுபவிச்சுட்டே போகணும். அதே மாதிரி இந்த சிஸ்டத்துல அதுக்கு உதாரணம் தான் சொல்றேன். நீங்க ஒருத்தருக்கு வேணுக்குனே ஒரு தப்பை பண்ணி ஏதாவது பண்ணீங்கன்னா அடுத்த அடி உங்களுக்கு இம்மிடியேட்டா வரும் இதே மாதிரி. அப்போ உங்களால நவளவே முடியாது, யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அதனால புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து. அப்ப நண்பர்களே, நீங்க ஒரு 50 டைரக்ட் ஒரு 10 நாள் கூட எடுத்துக்கோங்க, தப்பு இல்லை, ரொம்ப ஈஸியா கொண்டு வரலாம். அப்ப 50 டைரக்ட் நம்ம வந்து மலையை புரட்ட போறது இல்ல, ஜஸ்ட் நம்ம திட்டத்தை எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இன்னொன்னு, நீங்க யார்ட்டையும் பேச வேண்டாம் நண்பர்களே. டெய்லி ஒரு 5 பேரை இங்க ஜூம் மீட்டிங்ல உட்கார வைங்களேன். நாங்க காட்டு கத்தல் கத்துறோமே, ராமலிங்க சாரா இருக்கட்டும், முகமது ரபீக் சாரா இருக்கட்டும், பாபு சாரா இருக்கட்டும், நாங்க காட்டு கத்தல் கத்துறோம். நீங்க கையை கட்டிட்டு வேடிக்கை பார்த்து அதுலயும் ஒரு நண்பரை உட்கார வச்சு உங்களுக்கு பணம் கிடைக்குன்னா அதை கூட செய்ய மாட்டேங்கீங்கன்னா எப்படிங்க நம்ம கோடீஸ்வரன் ஆக முடியும்? கண்டிப்பா ஆக முடியாதுங்க, சத்தியமா நடக்காது. அது தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. மனசு வேதனையோட சொல்றோம் நாங்க. ஏன்னா இவ்வளவு ஸ்ட்ரென்த் இருந்தும் இவ்வளவு கம்மியா வந்திருக்கோம். அப்புறம் என்ன புரிஞ்சுக்கிட்டோம் சொல்லுங்க நண்பர்களே? இதுல உள்ள எவ்வளவுமே சாதாரண ஆட்கள் கிடையாது, ஜாம்பவான்கள். நாளைக்கு தயவு செய்து முடிவெடுங்க. டெய்லி ஒவ்வொருத்தரும் ஒரு 5 10 பேரை கூட்டு வந்தது 200 பேர் இருக்கும். ஆளுக்கு ஒரு 5 பேர் 10 பேர் கூட்டு வந்தா என்ன நடக்கும் யோசனை பண்ணி பாருங்க. இத நம்ம இந்த ஒரு ஃபாதர் மாதிரி இருந்து நம்மளுக்கு இந்த சிஸ்டத்தை கொடுத்த ஒரு மனசு எப்படி குளிரும் பாருங்க அவருக்கு. அதைத்தாங்க நம்ம நன்றி கடனா செய்யணும். உங்கள்ட்ட இருந்து ஒரு பைசா அவரு எதிர்பார்க்கல. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும், நல்ல எண்ணத்துல செய்யும் போது அதுக்கு உதவி பண்ணலன்னா இந்த பிரபஞ்சம் கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட்டே பண்ணாத நண்பர்களே. அப்போ நீங்க 50 டைரக்ட் கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆள்கிட்ட இருந்தும் உங்களுக்கு 12,500 6,25,000 நான் சொன்ன மாதிரி லட்சாதிபதி. அடுத்தது 50 ஐடியும் 8 ஐடியா கிரியேட் ஆகும். என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். 400 ஐடி வரும்போது என்ன நடக்கும் நண்பர்களே? நீங்க 50 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க அரை கோடீஸ்வரன். சார் நான் முழு கோடீஸ்வரன் ஆகணும். ஒண்ணு இல்லை நண்பர்களே, 100 டைரக்ட் கொடுங்க. எடுத்ததுமே நீங்க 12.5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு கிடைக்கும் முதல் ரவுண்டு. 2வது ரவுண்டு 1 கோடி, 3வது ரவுண்டு 8 கோடி. அதெல்லாம் அப்புறம் 3வது ரவுண்டுல அப்புறம். ஆனா 2வது ரவுண்டு நம்ம நினைச்சோம்னா குறைஞ்சது 6ல இருந்து ஒரு வருஷத்துல கொண்டு வர முடியும் நண்பர்களே. 6 மாசத்திலே முடியும், இது சாத்தியம். ஏன்னா இதுல நம்ம என்ன சொல்றோம், என்ன சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க. 1 லட்சம் நண்பர்களை கொண்டு வருவதுதான், 90 நாளில் கொண்டு வருவதுதான் நம்மளுடைய இலக்கு. நண்பர்களே, நீங்க எவ்வளவு பெரிய ஜாம்பவனா இருக்கட்டும் நெட்வொர்க்ல, நான் அதை பண்ண இதை பண்ண எவ்வளவு பேரை கொண்டு, அதெல்லாம் இருக்கட்டும் நண்பர்களே, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. இதுல நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம லைஃப் நம்மளுக்கு ரூட்டு 6-வே ட்ராக் போட்டு பக்காவா இருக்கு. சின்ன சின்ன தடங்கள் சார் சொன்னாங்க, அதை ஒரு வாரத்தை கிளியர் பண்ணிடுவாங்க. உடனே அங்க போயிடாதீங்க சார் அது நடக்கு இது நடக்கும், அதெல்லாம் எல்லாமே கிளியர். நண்பர்களே, ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பேக்கேஜ் கிடையாது, வடிவமைக்கப்பட்டது. அப்ப சின்ன சின்ன நம்ம வந்து எடுத்தையுமே 6-வே ட்ராக்ல போகும்போது ஆக்சிடென்ட் தான் நடக்கும். முதல்ல சாதாரண ரோட்ல போய் அதுக்கப்புறம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி நம்ம அதுக்கப்புறம் தான் 6-வே ட்ராக்ல போகும்போது நம்மளுக்கு அந்த பேலன்ஸ் கிடைக்கும் நண்பர்களே. சோ தயவு செய்து எந்த ஒரு திட்டமும் ஆரம்பத்துல சின்ன சின்ன சர்க்கிள்கள் சந்திக்கும் போதுதான் அடுத்தது என்ன பண்ணணும், இப்படி பண்ணுனா இப்படி நடக்க கூடாது அப்படிங்கிறத திங்க் பண்ணதுக்கு இறைவன் கொடுக்கிற ஒரு வாய்ப்பு தான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். அதனால நீங்க ஒண்ணு பெருசா ஒண்ணு எடுத்துட வேண்டாம், சரிங்களா? ரைட், சூப்பர் நண்பர்களே. அப்போ ஸ்பான்சர் எல்லாரும் இங்க உள்ள நண்பர்கள் அவ்வளவு பேர் முடிவு பண்ணிட்டீங்க. குறைஞ்சது 50ல இருந்து 100 நான் கொடுப்பேன் சார். இன்னைக்கு நீங்க சத்திய பிரமாணம் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நம்ம 1 லட்சம் ஐடிங்கிறது 90 நாள்ல கொண்டு வரது சத்தியம். அந்த 90 நாள்ல 1 லட்சம் வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு போறேன் நண்பர்களே. அதாவது இதுல வந்து என்ன சொன்னாங்க, அந்த குளோனிங் ஐடி ரீபர்த் ஐடி இருக்குங்களா, அதுதான் நம்மளுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ண போகுதுன்னு பாருங்க. 1 லட்சம் ஐடி வந்ததுக்கு அப்புறம் 50 to 60% ஐடி ரீபர்த் ஐடி வரப்போகுது நண்பர்களே. அப்போ 1 லட்சத்துல 50னா எவ்வளவு, 50 லட்சம், சாரி 50,000 ஐடி ரீபர்த் ஐடி வந்து பழைய புது நண்பர்கள் பழைய நண்பர்கள் எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ண போகுது. அதைத்தான் நம்மளுடைய சங்கர் சார் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. புரிஞ்சுக்கோங்க, சாதாரண விஷயம் இல்ல. 1 லட்சம் ஐடிங்கிறது பெரிய விஷயமே இல்லை நண்பர்களே. நல்ல யோசனை பண்ணி பாருங்க, கண்டிப்பா முடிவு 90 நாள்ல நம்மளுக்கு ஜுஜுப்பி. நீங்க நினைச்சா 1 மாசத்துல கொண்டு வரலாம் நண்பர்களே. ஏன்னா நான் வந்து உங்களில் ஒருவனா நான் பேசிட்டு இருக்கேன். சரி சார் எல்லாம் சொன்னீங்க சார், நீங்க என்னத்த சார் சாதிச்சீங்க, நீங்க என்ன சார் செஞ்சிருக்கீங்க, இந்த சிஸ்டத்துல பெருசா சொல்லிட்டு இருக்கீங்க, நீங்க செஞ்சது எனக்கு சொல்லுங்க சார் அப்படின்னு நீங்க சொல்றது எனக்கு புரியுது நண்பர்களே. என்னுடைய சைட்டை நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் நண்பர்களே. இது என்னுடைய சைட்டு ராஜா எஸ்பி. பாருங்க, என்னுடைய அக்கௌண்ட்ல 40, இது நேரத்தை எடுத்தது 43, இன்னைக்கு 50 கிட்ட இருக்காங்க நண்பர்கள். நான் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை டைரக்ட் போட்டிருக்கேன்னு பாருங்க, 26 டைரக்ட் போட்டிருக்கேன். 26 பேரும் ஆக்டிவ், சும்மா இல்ல. ஒவ்வொருத்தரையும் அப்படியே பக்கத்துல இருந்து அவங்கள அப்படியே ஆக்டிவ் பண்ண சொல்லி போன் பண்ணி அப்படி கத்து கொடுத்து தான் கொண்டு வந்திருக்கு. 26லாம் வெறும் சும்மா ஒரு சாம்பிள் தான். என்ன நான் மட்டும் இல்ல, நீங்களே 100 இல்ல 200 இல்ல 500 டைரக்ட் கொடுக்கலாம். ஏன்னா இதுல நம்ம லைஃப் இருக்குன்னு தெரியுது, ஏன் கொடுக்க
கூடாது. எங்க அதாவது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிற ஞானத்தங்கமே ஒரு பாட்டு உண்டு நண்பர்களே. இங்க இருக்குங்கிற கண்கூடா பாத்துட்டீங்க. இது ஒரு புதையல்ங்கிறதையும் நல்லா பாத்துட்டீங்க. அப்ப இந்த புதையலை எடுக்கக்கூடிய ரூட்டையும் உங்களுக்கு சொல்லியாச்சு. அதை எவ்வளவு குயிக்கா நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும் நண்பர்களே. சோ அருமையான ஒரு வாய்ப்பு. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எல்லாரும் செய்யணும். திருப்பி திருப்பி சொல்றேன். புது நண்பர்கள் ஒரு நண்பரை அறிமுகப்படுத்தும் போது ராமலிங்க சார் தெளிவா சொன்னாங்க. தெளிவா அந்த திட்டத்தை விளக்கிட்டு சொல்லுங்க. விலங்கலா எனக்கு விருப்பம் இல்லைன்னா விட்டுருங்க நண்பர்களை. பிரபஞ்சம் பெருசு, யாரை வச்சு யாரும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நம்ம செய்யறது மனசார ஹெல்ப் பண்றோம். அப்ப இந்த பிரபஞ்சம் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணியே ஆகும். அதனால பாத்தீங்கன்னா இவரை வச்சுதான் நம்ம நினைக்காங்க. அவருக்கு பிடிக்கலையா விட்டுருங்க. அவரை கம்பல் பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு சிஸ்டத்தை சொல்லி முடிச்சோன்னா 1000 ரூபாய் இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்க. இல்ல சார் நான் ரெடி பண்ணிடுவேன்னா பண்ணாதீங்க. தயவு செய்து அவருக்கு நன்மைக்காக தான் சொல்றேன். ஏன்னா பணம் எப்ப யாருக்கு 1000 ரூபாய் சாதாரண விஷயம் இல்ல. அப்போ ஒரு சமயத்துல ரெடி பண்ண முடியாம போயிட்டுன்னா அவர் 24 ஹவர்ஸ்ல ஐடி பிளாக் ஆயிரும். அதெல்லாம் என்ன நடக்க போகுது? சிஸ்டம் தன் கடமையை செய்யுங்க. சும்மா இல்ல நண்பர்களே. அதுவும் நம்ம வேடிக்கை பார்க்க போறீங்க. என்ன அளவுக்கு எல்லாம் பெர்ஃபெக்ட் ஆன உடனே தயவு தாட்சணமே இங்க கிடையாது. ஒன்லி யார் தப்பு பண்ணாலும் அங்க பனிஷ்மெண்ட் தான். யாரும் இங்க லீடர் யாருமே இங்க தயவு தாட்சணமே இங்க கிடையாது. சிஸ்டம் தன் கடமையை செய்யும் சொல்லி இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லி திரு ராமலிங்கம் சாருக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஜெயகன். சார் சூப்பர் சார், சூப்பர் சூப்பர், அருமை அருமை அருமை. ராஜா சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ சார். சார் சூப்பர். ஒப்பிட்ட வரை உள்ளளவு நினை அப்படின்னு சொன்னேன். ஆனா நீங்க கொடுக்கறது காதுக்கு தேனான அமுது, செவிக்கு விருந்து. அவையார் சொன்னாங்க, செவிக்கு உணவில்லாத போது வயிற்றுக்கும் சிறிது ஈயப்படும். காது குளிர நான் கவிதைகள் தமிழாக்கங்கள் கேட்க முடியாத சமயத்தில் என்னுடைய வயிற்றுக்கும் உணவு கொடுப்பேன் அப்படின்னு அவை பிராட்டியார் சொன்னாங்க நினைக்கிறேன். சோ இந்த இடத்துல பிசினஸ் பிளான் சார் சொன்னாரு. சில இடத்துல சந்தோஷத்துல உணர்வு அதிகமானப்பட்டவராக பேசினார் அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். இல்ல, அவருடைய கடுமையான முயற்சிக்கு கிடைத்த குறுகிய கால வெற்றி தான் அவருக்கு ஒரு சில இடத்தில் நீண்ட நேரம் பேச வைக்குது. ஏன்னா அவர் ரிக்வெஸ்டும் பண்ணுவாரு, கவனிச்சிருப்பீங்க நீங்க. ஏன்னா அவர் ஜெயிச்சிட்டாரு, உழைப்பால் உயர்ந்துட்டாரு. நீங்க உயரணும், உங்க முயற்சிகள் ஜெயிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த அவர் உங்களுக்கு சொல்லாம சொல்லியிருக்காரு. அதுக்காக உங்களுக்கு பாராட்டுக்கள் மிஸ்டர் ஸ்பெஷல் ராஜா. தேங்க்யூ சார். எஸ்பிரை தான் போட மாட்டேன், ஸ்பெஷல் ராஜா. இறைவனுக்கு நன்றி. தேங்க்யூ. இங்க இந்த இடத்துல அடுத்தபடியாக இந்த விஷயம் எப்படியெல்லாம் யூஸ் பண்ணிருக்காங்க ஃபீட்பேக் சொல்றதுக்காக நான் ஒரு சிலரை கூப்பிட போறேன். அதுக்கு முன்ன ஒரு பதிவு பண்ண விரும்புறேன். நான் இன்னைக்கு அர்லி மார்னிங் 6 o'clock நான் இன்டர்சிட்டியில கிளம்பினேன். சாருக்கு நேற்று நைட்டு பூரா கால் பண்ண எடுக்கல. ஏன்னா அவர் பிஸி. விடிய கால 4 மணிக்கு மகாராஜன் எனக்கு கால் பண்ணாரு. அப்புறம் சார் எனக்கு கால் பண்ணாரு. சார் கிளம்பிட்டீங்களா அப்படின்னாரு. ஆமா சார், ஈரோடு வந்துட்டு இருக்கேன். ஈரோடுல நீங்க ஃபேமிலியை விட்டுட்டு அப்புறம் வாங்கினாரு. என் ஒய்ஃப் கிட்ட பர்மிஷன் கேட்டேன். என்ன என் ஒய்ஃப் அவங்க தானே, லைஃப் அவங்க தானே. இது மாதிரி சார்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. நான் அப்படியே ட்ரெயின்ல கண்டினியூ பண்ணிக்கிறேன். நீங்க இறங்கிட்டு நான் டாக்ஸி வெளியே ரெடியா இருக்கும், வீட்டுக்கு நீங்க போயிருங்க அப்படின்னு. ஓகேன்னு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க எனக்கு. நான் பர்மிஷன் வாங்கிட்டு நேரா வந்தேன். சாருக்கு ஃபோன் பண்ணேன். அவங்களோட சாஃப்ட்வேர் கம்பெனியில் போய் பேசிக்கிட்டு, சார் ராமலிங்கம் சார், சங்கர் சார் அண்ட் பாபு 3 பேரும் பேசணும். நான் இப்போ சார் கூட தான் இருக்கேன். ஏன் இதை வெளிப்படையாக சொல்றேன்னா, இங்க இச்சடக்க ஏன் இல்லா முச்சடக்க ஏன் இல்லான்னு கன்னடத்தை சொல்லுவாங்க. இங்க மறைப்பதற்கும் எதுவும் இல்லை, மூடி மறைப்பதற்கும் எதுவும் இல்லை, எல்லாம் வெளிப்படை. இவர்கள் உங்களுக்காக கடுமையாக முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள், தனக்காக அல்ல. எப்படியாவது இவங்களை வெற்றி பெற வச்சே ஆகணும்ட்டு. சார் முழுமையாக இது வரைக்கும் அவங்க கூட தொடர்ந்து ஒரு 15 நிமிஷம் என்னால பேச முடியல. இதை ஏன் பதிவு பண்றேன்னா, சங்கர் சார் அந்த 4ஆம் தேதியும் 7ஆம் தேதியும் என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் ஐடி அதெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டே இருக்காரு. ராமலிங்கம் சாருக்கு தொடர்ந்த கால்கள். இதுக்கிடையில ஒரு அரை மணி நேரம் தூங்கியிருப்பாரு. அவர் நேற்று முழுக்க தூங்கலையே. வழக்கம் போல நான் பாபு சார் பாத்தீங்கன்னா அவருக்கு தொடர்ந்த கால்கள், எனக்கு பின் கொடுங்க, இது கிளியர் பண்ணி கொடுங்கன்னு. இது நடுவில் நான் வேடிக்கை பார்த்து தான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஏன்னா இவங்களுடைய உழைப்பை நான் கண்ணால பாக்குறேன். இவங்களுக்கு தனக்காக அல்ல, இந்த ஸ்பீட் கேஷ் பீப்புள் டு பீப்புள் அப்ரூவலுக்காக, ஸ்பீடா அவங்களுக்கு பணம் வர்றதுக்காக கடும் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததாக
இந்த ஃபீட்பேக் சொல்றதுக்காக 2 பேரை நான் கூட போறேன். ஒன்னு லேடிஸ் ஃபர்ஸ்ட் சத்யா மேடம் நீங்க ரெடியா இருங்க. அதுக்கு முன்னதாக மகாராஜன் சார் தேனி தேனி மாவட்டத்திலிருந்து ஆண்டிப்பட்டி மகாராஜன்களை கூப்பிடுறேன். உங்களுடைய அனுபவத்தை இங்க சுருக்கமாக 2 நிமிஷத்தை சொல்லுங்க சார். ப்ளீஸ் வெல்கம் மிஸ்டர் மகாராஜன். சத்யா மேடம் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. மகாராஜன் உங்களுக்கு கோஹோஸ்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, நீங்க அன்மியூட் பண்ணி பேசலாம். அனைவருக்கும் உற்சாகமான இனிய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப என்னோட லைஃப்ல வந்து ஒரு 2 பகுதியா வந்து பிரிக்கலாம். அதாவது ஸ்பீட் கேஸ்க்கு முன், ஸ்பீட் கேஸ்க்கு பின் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸ்பீட் கேஸ்ல நான் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய நிலைமை வந்து ஒரு வாழ்க்கையின் ஒரு விரக்தியில வந்து நான் இருந்தேன். ஸோ அந்த விரக்தியில இருந்த ஒரு காலகட்டத்துல இறைவன் வந்து எனக்கு முகமது ரஃபீக் சாரோட கான்டாக்டை வந்து எனக்கு கொடுக்குறாரு. ஸோ அவர் வந்து எனக்கு ஒரு ஆறுதல் சொல்றாரோ இல்லை இறைவனுடைய வார்த்தையை சொல்றாரோ எனக்கு தெரியல. ஆனா சொன்னாரு, மகாராஜன் உங்களுக்கு வந்து இறைவன் சரியான நேரத்துல ஒரு சரியான வாய்ப்பை வந்து உங்களுக்கு கொடுப்பான், அது வரைக்கும் நீங்க மனம் தளர்ந்துடாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்பீட் கேஸோட ஜூம் மீட்டிங் லிங்க் வந்து எனக்கு ஏதோ ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஒரு ஜூம் மீட்டிங் லிங்க் வந்துச்சு, அவ்வளவுதான். ஸோ நான் முதல் நாள் வந்து அந்த ஜூம் மீட்டிங் வந்து அட்டன் பண்றேன். அட்டன் பண்ணிட்டு சார் வந்து என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்தாரு, மகாராஜன் ஏதாவது ஒரு புதுமையான விஷயங்கள் உங்க கண்ணில் தென்படுச்சுன்னா நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ நான் சொன்னேன், சார் இந்த மாதிரி காலையில 4 மணிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஜூம் மீட்டிங் நடக்குது, இதுல வந்து இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு கான்செப்ட் வந்து இங்க ஓடிக்கிட்டு இருக்கு சார். ஏன்னா பழைய MLM கான்செப்ட், நெட்வொர்க் கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா சிறுபான்மையாளர் வந்து வெற்றி பெறுவார்கள், பெரும்பான்மையானவர்கள் வந்துட்டு தோல்விதான் கிடைக்கும். ஆனா இங்க வந்து அனைவருமே வெற்றி பெறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்பார்க் தெரியுது சார், நீங்க எனக்கு வந்து அதை அனலைஸ் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்றேன். சொல்லும்போது அவரும் ஜூம் மீட்டிங் அட்டன் பண்றாரு. அட்டன் பண்ணிட்டு நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்றோம். ஸோ இதுல இது என்ன கான்செப்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது வந்து இன்னோவேட்டிவ் கான்செப்ட், எங்க இருந்தும் காப்பி அடிக்காம இவங்களால உருவாக்கப்பட்ட ஒரு இன்னோவேட்டிவ் கான்செப்டா இருக்கு. அது மட்டும் இல்லாம 4 லெவல்ல முடிஞ்சிருது, 8 ரீபர்த் ஐடி கிடைக்குது. அதுவும் இல்லாம சிங்கிள் என்ட்ரி ஆட்டோ ஃபில்லிங் கான்செப்டா இருக்கு அப்படின்னு நாங்க பார்க்கும்போது, மகாராஜன் நம்ம வந்து இதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரத்துக்குள்ள எங்களுக்கு வந்து திரு பாபு சாரோட கான்டாக்ட் கிடைக்குது. கான்டாக்ட் கிடைக்கிறதுக்கு இறைவன் அருள் புரிகிறாரு. ஸோ இறைவனுடைய அருளால் எங்களுக்கு இந்த முழுமையான இந்த வாய்ப்பு வந்து கிடைக்குது, சரிங்களா? ஸோ இதுல உள்ள வந்ததுக்கு அப்புறமா இதுல நாங்க வந்து கத்துக்கிட்ட விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொறுமையோடையும் நிதானத்தோடையும் வந்து நம்ம செயல்பட்டா அதனுடைய பலன் வந்து எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத வந்து இங்க நான் பார்த்தோம். ஸோ இப்போ எனக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 டைரக்ட் ரெஃபரல் இருக்காங்க. அவங்களுக்கு கீழே 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு 16 நபர்கள் வந்து என்னோட டீம்ல இருக்காங்க. நான் டீமுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆளுக்கு நான் ஒரு பின்னு தான் கொடுப்பேன். எனக்கு என் டீம்ல இருக்க ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பின்னு தான். ஸோ இந்த பின்னை வச்சு நான் கற்றுக் கொடுத்த விஷயத்த வச்சு நீங்க வந்து அடுத்த ரெஃபரல் கொடுங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி உருவான இந்த 16 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான டீமா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுக்கப்புறமா ஒரு ஆளுக்கு சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு கீழே இருக்க யாரையுமே நான் கான்டாக்ட் பண்ணல, அவங்களே மேனேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே மேனேஜ் பண்ணி எந்த ஒரு மிஸ்டேக்குமே இல்லாம அப்ரூவல் கொடுத்து அவங்க வந்து இன்னைக்கு, அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இன்னைக்கு நிலைமைக்கு என்னோட டீம்ல வந்து 16 மெம்பர்கள். ஸோ 16ம் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லி பெரியவங்க எல்லாம் வாழ்த்துவாங்க. 16 பேருமே கண்டிப்பா இன்னைக்கு பெருவாழ்வு தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஆசிரியர்கள் இருக்காங்க, மகளிர் இருக்காங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிச்ச இளைஞர்கள் இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு வலுவான டீமா அமைஞ்சிருக்கு. அவங்க கிட்ட நான் கேட்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் இன்னைக்கு வந்து இவ்வளவு பணம் வந்துச்சு, இந்த அமௌண்ட் வச்சு என்னோட அம்மாவுக்கு வந்து நான் உதவி பண்ணேன், என்னோட பையனுக்கு வந்து படிப்புக்கு செலவு பண்ணேன், இந்த சம்மர் கிளாஸ்ல வந்து எனக்கு இந்த செஸ் கேம்ப் இந்த மாதிரிலாம் வந்து கிளாஸ் நடக்கிறாங்க, அதுக்கு வந்து எனக்கு உபயோகமா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் முடிச்ச பசங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எனக்கு உதவி பண்ணுச்சு. ஸோ இந்த மாதிரி அவங்க மகிழ்ச்சியோட சொல்றாங்க. அவங்களுடைய மகிழ்ச்சியை பார்க்கும்போது ஸோ இறைவன் வந்து நம்மளை ஏன் இவ்வளவு நாளா வந்து நமக்கு ஒரு துன்பம் வந்துச்சு அப்படின்னா, அடுத்தவர்களுக்கு உதவி செய்வதற்காக நம்மளை வந்து தயார்படுத்திட்டு வந்துட்டு இருக்கான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நான் இங்க தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த 16 பேருமே இன்னும் மேல்மேலும்
16 பெற்று பெருவாழ்வு வாழ்வார்கள். அது மட்டும் இல்லாம நம்ம டீம்ல இருக்க அனைவரையும் வாழ வைப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கு வந்துருச்சு. அதுல இந்த ஸ்பீட் கேஸ் டீம்ல வந்து இந்த 16 பேர்ல நாங்க சந்திச்ச 2 விதமான நபர்களை வந்து சந்திச்சோம். ஒண்ணு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா கற்றுக் கொடுக்கப்பட்டவர்கள், இன்னொரு விதம் வந்து கற்றுக்கொள்ளாதவர்கள். அதை பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு பாத்தீங்கன்னா அப்ரூவ் கொடுக்குறது எங்க போய் எப்படி அப்ரூவ் கொடுக்குறதுன்ற ஒரு விஷயம் கூட தெரியாம இருக்கு. ஸோ அது என்ன நம்ம நினைக்கணும்னா அவங்களுக்கு அவங்களுடைய ஸ்பான்சர் வந்து முறையாக கற்றுக் கொடுக்கவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம இங்க பாக்குறோம். ஸோ அந்த தவறை வந்து யாருமே செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம இன்னும் 3 மாதத்தில் 1 லட்சம் ஐடி அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அந்த 1 லட்சம் ஐடி வரும்போது நம்ம அனைவருமே கற்று தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம இங்க கற்றுக்கொண்டால் மட்டும்தான் மற்றவர்களுக்கு முறையாக கற்றுக் கொடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம இங்க பார்க்கலாம். ஸோ அதனால அந்த பொறுப்பு வந்து நமக்கு இறைவன் கொடுத்துருக்கான். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சார் கேக்குதுங்களா? கிளியரா இருக்கு மகாராஜா. நிறைய பேச வேண்டியது இருக்கு, கொஞ்சம் நீங்க ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா முடிச்சிருங்க. ஓகே, மகாராஜன் நெட்வொர்க் பிரச்சனை. சோ மகாராஜன் வாழ்த்துக்கள். ஒன்றே செய்வோம் நன்றே செய்வோம் அதுவும் இன்றே செய்வோம்னு சூப்பரா சொல்லிட்டீங்க. சிறுபான்மையான மக்களுக்கு தான், அதாவது சிறு தொகையான மக்களுக்கு தான் பெரும் தொகை போகும். இது நெட்வொர்க்னு சொன்னீங்க, அருமையான விஷயங்கள். உங்களுக்கு வாழ்த்து சொல்ல விரும்புறேன். ஏன்னா உங்களுக்கு கற்றுக் கொடுத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா சீக்கிரமா ப்ரமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. உங்கள்கிட்ட உள்ள ஐக்கியூவை நான் பாராட்டுறேன். ஏன்னா ஒரு லீடரை உருவாக்குறது தான் மிகப்பெரிய சிரமம். ஒரு மெம்பரை உருவாக்கிடலாம், ஒரு லீடரை கிரியேட் பண்றது மிக மிக தேவையான விஷயம். நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது விஷயத்த நீங்க 6 பேருக்கு சொல்லி கொடுத்து உங்க டீம்ல 5 பேருக்கு பே அவுட்டே வந்துருச்சு. என்னுடைய 12 பேர்ல நான் சந்தோஷத்தோட சொல்றேன், 11 பேர் வந்து ஒவ்வொருத்தரும் குறைந்தபட்சம் 2ல இருந்து அதிகபட்சம் 7, 8 வரைக்கும் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஐடி. எனக்கு இதுதான் தேவை. சோ உங்களை எல்லாம் நான் இதுல பெருமிதமாக இந்த ஸ்பீடிகேஷன் தளபதிகள்னு சொல்வேன் நான். அடுத்தபடியாக ஒன்றே செய்வோம் நன்றே செய்வோம் சத்திய தாயே தர்ம தாயே அப்படிங்கிற பேர்ல இன்னைக்கு சத்யா மேடம் இன்வைட் பண்றேன். சத்யா மேடம் ஓரளவுக்கு அதிகமா அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க, கடுமையாக உழைக்கிறாங்க. சத்யா மேடம் நீங்க வரலாம். உங்களுடைய ஸ்பீட் கேஷ் பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல்ல நீங்க என்னெல்லாம் பண்ணீங்கன்னு சுருக்கமாக ஒரு 2 நிமிஷத்துல மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம் சார். அனைவருக்கும் இரவு வணக்கம் சார். இப்போ பாத்தீங்கன்னா நான் என்னோடது பாத்தீங்கன்னா டைரக்ட் லைன் 12 பேர் தாங்க சார் இப்ப போட்டிருக்கேன். ஆனா நான் ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிருக்கேங்க சார். சார் நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது மேடம், தெளிவா கேக்குது, பேசுங்க. பாத்தீங்கன்னா நான் 12 பேர் தான் நான் டைரக்டா கொடுத்துருக்கேன். ஆனா என் குரூப்ல பாத்தீங்கன்னா 60 மெம்பர்ஸ் இருக்காங்க சார். உண்மையாலுமே அவங்க எல்லாம் எப்படி வந்தாங்க அப்படின்னா எனக்கு பணம் அனுப்பும் போது போன் பண்ணி மேடம் இது கம்பெனி நல்லா போகுதுங்களா, எப்படிங்க நம்ம இந்த மாதிரி உதவி செய்யும் போது நமக்கு வந்து நல்லா நம்ம வர முடியுங்களா அப்படின்னு டவுட்டோட தான் வராங்க. உண்மையாலுமே அவங்களுக்கு ஒரு ஆறுதலா சொல்லி கம்பெனி நல்லா போகுதுங்க, நீங்க ஒருத்தருக்கு உதவி பண்ணுங்க, நீங்க 2 பேர்த்த கொடுக்கும்போது அவங்களுக்கு இதை வச்சு புரிய வச்சு சேர்த்துங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறைய நான் சொன்னேங்க. என்னுடைய மேல இருக்கிற அப்ளைனர் எனக்கு சரியா சொல்லலீங்க, எந்த டவுட்னாலும் உங்களை கான்டாக்ட் பண்ணி கேட்கலாமா அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க. கண்டிப்பாங்க சார், நீங்க என்னுடைய நம்பர் சேவ் பண்ணிக்கங்க, நீங்க எதா இருந்தாலும் நீங்க என்கிட்ட கேட்கலாங்க சார், ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்றதுனால எதுனாலும் நீங்க என்கிட்ட கேளுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க சார். உண்மையாலுமே நிறைய பேர் 60 பேர் அது மூலியமா வந்தவங்க தான் இப்ப என் குரூப்ல ஜாயின் பண்ணிருக்காங்க சார். அவங்க எல்லாருமே கேட்டது என்னன்னா எனக்கு எப்படி அப்ரூவல் பண்றதுன்னு தெரியல, சென்ட் ஹெல்ப் எப்படி பண்றதுன்னு தெரியல, ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றதுன்னு தெரியலன்னு சொன்னாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய ஹார்ட் ஒர்க் என்ன அப்படின்னா நான் எல்லாத்தையும் தனியா ஒரு வீடியோ ஷார்ட்டா ஒரு நிமிஷம் வீடியோவா ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்து அவங்களும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மோட்டிவேஷன் பண்ணி இப்ப கொண்டுட்டு போயிட்டு இருக்குங்க சார். நாளைக்கு அவங்க யாருக்கு வேணாலும் இன்னும் 2 பேரும் சேர்த்துவாங்க. நாளைக்கு அவங்க பாத்தீங்கன்னா என்னுடைய லைன்லயே கூட என்னுடைய ட்ரீல சார் சொன்ன மாதிரி அன்னைக்கு கிளாஸ் எடுத்த மாதிரி என்னுடைய ட்ரீல வந்து உட்காருவாங்க. அப்போ அவங்க நல்லபடியா ரன் பண்ற போது பாத்தீங்கன்னா என்னுடைய ட்ரீ நல்லா போகும். அப்படிங்கிறதுனால இந்த 60 பேரும் பாத்தீங்கன்னா நல்லா இப்போ ஒரு
அடுத்தவங்களை சேர்த்தும் போது பாத்தீங்கன்னா நல்லா அவங்க கத்துக்கிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்து வழி நடத்துவாங்கன்னு எனக்கு முழு நம்பிக்கை இருக்குங்க சார். உண்மையாலுமே எல்லாருமே இப்ப பாராட்டுறாங்க சார் என்னை. எனக்கு அது ரொம்ப பாத்தீங்கன்னா ரொம்ப பெருமையா இருக்குங்க சார். இப்ப நம்ம கம்பெனி ரன் ஆகி இப்போ ஒரு 1 வீக் தாங்க சார் ஆகுது. இப்ப எங்க ஊர்லயே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க கூட சொல்றாங்க, ஸ்பீடு கேஸா அப்படின்னு ஒரு கம்பெனி நல்லா ரன் ஆயிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க சார். ரொம்ப பெருமையா இருக்குங்க சார். நன்றிங்க சார் எனக்கு பேச வாய்ப்பு அளித்ததுக்கு. கிரேட் மேடம். மேடம் வந்து அருமையான தன்னுடைய இதை சொன்னாங்க. 12 பேர் தான் இருக்காங்க, ஆனா டோட்டல் டீம் 60 பேர் அப்படின்னு சொல்றாங்க. இது எவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் தெரியுமா? இதே நேரத்தில் நானும் சந்தோஷத்தோட சொல்ல விரும்புறேன், என்னுடைய 12 பேர் குழுவுல கிட்டத்தட்ட 70 ஐடி தாண்டி போயிருக்கு. மேடம் வந்து இந்த பவர் கிளப்னே சொல்லலாம். இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், மேடம் வந்து மின்சாரத்துறையில பணியாற்றதா சொன்னாருங்க சார். சொன்னாரு, உங்க வார்த்தையில் ஒரு மின்சாரம் இருக்குது, பவர் இருக்கு. பீப்புள் டு பீப்புள் அப்ரூவலுக்கு பவர் என்னன்னா உங்களை போன்ற ஊக்கம் நிறைந்த பெண்மணிகள் தான். பெண்மணிகள் இந்த நாட்டின் கண்மணிகள். ஒரு நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம்பாங்க. ஒரு பெண்ணுக்கு கல்வி இருந்தால், சரியான அறிவு இருந்தால் அந்த வீடு கோயிலுக்கு சமமாக இருக்கும் அப்படிம்பாங்க. சத்யா மேடம் போல உதாரண பெண்மணிகள் நம்ம குழு இருக்கும்போது நம்ம வெற்றியை யாராலும் தடுக்க இயலாது. மென்மேலும் நமக்கு ஊக்கம் வருது. நன்றி மேடம். அடுத்தபடியாக புத்தால அருவியில குளிச்சது போல் இருக்கா அப்படின்னு இருக்குல்ல, புத்துணர்ச்சி தரும் உங்களுக்கு வார்த்தைகள் சொல்வதற்காக நம்முடைய படையின் சேனாதிபதியாக செயல்பட்டு கொண்டிருக்கும் சி சுப்பிரமணியம் சார் அவர்களை, CS அவர்களை வரவேற்கிறேன். உங்க அமுத மொழிகளை சொல்லுங்க, எங்களுக்கெல்லாம் மனதிற்கு இன்னும் அதிகமான ஊக்கத்தை கொடுங்க. வாங்க CS சார், வெல்கம். தேங்க்யூ CS சார், கேக்குதா சார்? கேக்குது. என்னோட வாய்ஸ் கேக்குதா உங்களுக்கு? தெளிவா இருக்கு சார். தேங்க்யூ முகமது சார். முதல்ல உங்களுக்கு ஒரு நல்ல நன்றி, நல்ல உச்சரிப்பு, நல்ல தமிழ். தேங்க்ஸ் டு ஸ்பீட் கேஸ். ராஜா சாரோட பிரசன்டேஷன் இட் வாஸ் குட். ஒரு டே பை டே வந்து அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிற பிரசன்டேஷன் வந்து ரொம்ப மெருகேறிட்டு இருக்கு. அந்த ஒரு கமாண்டிங், ஆதங்கம் எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக்கை நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ராமலிங்க சாரோட ஹார்ட் ஒர்க் எல்லாத்துக்கும் தெரியும். சங்கர் சார், பாபு சார் எல்லாரும் அவங்களுடைய வேலைகளை எல்லாரும் அவங்க கரெக்டாக செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இதுல நான் சொல்றதுக்கு என்னன்னா, இங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் இப்ப நான் ஆச்சரியப்படக்கூடிய மிரட்சியா பார்த்துட்டு இருக்கிற விஷயம் வந்து என்னன்னா, இந்த ஸ்பீட் கேஸ்ல ஃப்ரம் த பிகினிங்ல இருந்தே நம்ம இருக்கிறோம். இடையில சின்ன சின்ன எரர், சின்ன சின்ன ஸ்பீட் பிரேக்கர்லாம் இருக்கும்போது இதை எப்படி ஒரு சின்ன ஒரு குரூப்பா இருந்து இதை எப்படி எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிற ஒரு சின்னதா ஒரு பயம் இருந்தது. இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய, இப்போ சத்யா மேடம் பேசும்போது தான் தெரிஞ்சது, இங்க நிறைய, இப்போ முகமது சார் வந்துட்டாரு, இங்க உள்ளே நிறைய சத்யா மேடம், நிறைய முகமது சார், நிறைய ராஜா சார்லாம் இங்க உங்களுக்கு 314 பேர்ல இருக்கிறாங்க. இப்போ ஒரு தெளிவாயிடுச்சு. இப்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. இப்ப அதுதான் இப்ப நம்ம பிளான் பண்ணும்போது ஃபியூச்சர்ஸ்ல இந்த பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த ஃபீட்பேக் பேசும்போதே ஒவ்வொருத்தர சின்ன சின்ன ஸ்பார்க் நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா இந்த ஜல்லிக்கட்டு காளைகள்லாம் வந்து பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க அதெல்லாம் உருவாகிறது இல்லை, அது வந்து கண்டுபிடிக்கப்படுறதுதான். ஒரு பசு கண்ணுக்குட்டி போட்ட ஒரு 10வது நாள்லயே புல்லும் சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஒரு 15வது நாள்ல புல்லும் கொடுக்க மாட்டாங்க, பாலும் கொடுக்க மாட்டாங்க. அந்த கண்ணுக்குட்டி பசு பட்னியாவே இருக்கும். அது 2 நாள் கழிச்சு கொஞ்சோண்டு புல்லு போடுவாங்க. அதை சாப்பிடும்போது பின்னால ஓங்கி ஒரு தட்டுவாங்க. அந்த தட்டும்போது அது திரும்பி கோவத்துல 2 நாள் சாப்பாடு கொடுக்கல, இப்ப தட்டு திரும்பிச்சுன்னா அந்த கண்ணுக்குட்டி எடுத்துருவாங்க, அதுக்கு ஊட்டம் கொடுப்பாங்க. அதுதான் களத்துல ஜல்லிக்கட்டா மாறுறது. திரும்பலன்னா விட்டுருவாங்க. அது உருவத்துல பெருசா இருக்கும், பட் வண்டி இழுத்துட்டு இருக்கும். இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடையாளம் கண்டுபிடிக்கிறோம். இந்த சத்யா மேடம்லாம் இன்னும் வரக்கூடிய காலங்கள்ல இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங்னு ஒண்ணு சார்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அது மார்னிங் செஷன்ல பேசலாம்னு இருந்தோம். இந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங்னு ஒண்ணு இருக்கு. அந்த டீச்சர்ஸ் ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரசன்டேஷன் எப்படி பண்றது, ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஒருத்தரே பண்ணாம ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒருத்தர், செகண்ட் ஹாஃப், அப்ப செகண்ட் ஹாஃப் இன்னொருத்தர் அவர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பண்ணுவாரு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பண்ண போறது மாதிரி. 2வது ரோட் மேப்ல வந்து ராமலிங்க சார் காலையில டிஸ்கஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் வெர்ஷன் அடுத்த லெவலுக்கு இந்த ஸ்பீட் கேஸ் எடுத்து போகக்கூடிய நிறைய விஷயங்களை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பான விஷயங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறத பார்க்கும்போது பெருமையா இருக்கு. இந்த அணியில நம்மளாம் இருக்கங்கிறது நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனவே நிறைய மற்றவங்களுக்கும் வழி விட்டுட்டு மார்னிங் செஷன்ல இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். நிறைய விஷயங்கள், நிறைய அப்டேட், நிறைய சத்யா மேடம் மாதிரி இன்னும் நிறைய இருக்காங்க. எல்லாருமே அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கறது மூலமா இது ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்தை நோக்கி போகும்போது எந்த மாற்று கருத்துங்கள. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.
தேங்க்யூ சுயர் சார். 3-4 நாள் அவங்க குரலை கேட்காம நாங்கெல்லாம் தவிச்சு போயிருந்தோம். அதிகாலையில் எழுந்த உடனே சார் வந்து அமுத மொழியா சொல்லுவாரு, சார் இந்த கோயிலுக்கு ஏதோ போயிருக்காரு போல பர்சனல் விஷயமா அப்படின்னு சொன்னாரு எனக்கு. ஆனா உங்கள் குரல்லாம் கேட்காம நாங்க 2-3 நாளா எங்கள் செவிகள் காத்து கொண்டிருந்தன. சார் பத்தி தெரியும் எனக்கு. அவர் வந்து மிகச்சிறந்த மோட்டிவேட்டர். 1000 பேரை உட்கார வச்சாலும் அழகா ட்ரைனிங் சொல்லி தரக்கூடியவர், சூப்பரா கொண்டு போகக்கூடியவர். அழகான மொழியில சொன்னீங்க. நன்றி நன்றி. ஒரு முக்கியமான உங்களுக்கு விஷயத்த சொல்ல போறேன். வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர் நீச்சல்னு பாட்டு இருக்கு இல்லையா? நீங்க வெற்றி பெற வேண்டுமா அதிகாலை 4 மணிக்கு எந்திரிச்சிருங்க. எந்திரிச்சிட்டு இறைவன் முதலாம் வானத்தில் 7 வானங்கள் முதலாம் வானத்தில் வந்து என்னிடம் உதவி கேட்பார் யாராவது உண்டா அப்படின்னு கேட்கும்போது நீங்க தூங்கிட்டு இருப்பீங்களா? சார், மிகப்பெரிய ஒரு நாட்டின் மன்னன் வந்து உங்கள் வாசலில் வந்து பொன்னும் பொருளும் குவிந்து கிடக்கிற வெற்றியும் ஐஸ்வர்யம் வேணுமான்னு கேட்கும்போது நீங்க தூங்க முடியுமா? அமிர்த வேலை. இறைவன் நமக்கு விருந்துக்கு அழைப்பது, வா வெற்றி பெற்றுக்கொள்ளுங்க. அந்த நேரத்தில் நடக்கும் அருமையான விஷயம் நம்முடைய ஜூம் மீட்டிங். சோ அதிகாலை நேரத்தில் நம்ம பல விஷயங்கள் கற்றுக்கொண்டு மேலும் பல விஷயங்கள் வெற்றி பெற்றுக்கொண்டு நடந்து கொண்டிருக்கிறோம். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா 90% மக்களுக்கு பே அவுட் வந்திருக்கு. சில பேருக்கு சோ இந்த வெற்றி பாசறையில் உங்கள் வளர்ச்சி மென்மேலும் வளர்வதற்காக தயவு செஞ்சு அதிகாலை 4:55க்கு உங்க நண்பர்களையும் எழுப்பி விட்டுட்டு நீங்க வாங்க, பிளீஸ் வாங்க. நன்றி. மீண்டும் நாளை காலை 4:55க்கு சந்திக்கலாம். தேங்க்யூ.